வெல்கம் கைஸ். வீக்லி ட்ரேட் பிளான் பார்க்க போகிறோம். ட்ரேட் பிளான் மீன்ஸ் நம்ம ஃபுல்லாக மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் என்ன ட்ரேட்ஸ்லாம் பண்ணிடணும்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் த டிசம்பர். ஸோ ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் த டிசம்பர் மீன்ஸ் நமக்கு நல்லாவே தெரியும். ஃபர்ஸ்ட் வீக் மீன்ஸ் என்எஃப்பி, ஃபர்ஸ்ட் ஃப்ரைடே. என்எஃப்பி ரொம்ப முக்கியமான டேட்டா, ஒரு மந்தோட ஸ்டார்டிங்கோட ஹை இம்பாக்ட் டேட்டா. ஏன்னா ஜாப் மார்க்கெட் ரிசர்ச் நம்ம ரொம்ப முக்கியம். நம்ம எடுத்தோடனே வந்து ஃபாரெக்ஸ் ஃபேக்டரியில் நம்மளோட எக்கனாமிக் கேலண்டரை அனலைஸ் பண்ணிடணும். நார்மல் நியூஸஸ் மண்டே ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எல்லா நாளும் நியூஸ் இருந்தால் ரொம்ப நல்லது. நம்மளுக்கு ட்ரேடிங்கில் வால்டாலிட்டி உள்ளே வரும், இன்ஸ்டியூஷன்ஸ் உள்ளே வர பார்ட்டிசிபேஷன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால மேபி நம்ம வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்ஸை புக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஓகே, ஸோ மண்டே நியூஸ் இருக்குது. இது ஜாப் ஓப்பனிங்ஸ் நியூஸ், ஜாப் டேட்டா, இதுவும் ஜாப் டேட்டா. தென் தேர்ஸ்டே பவல் 12:15 நம்ம சம்மந்தமே இல்லை, நைட்டு நம்ம தூங்கும்போது பேசுவார். மார்னிங் நம்ம என்ன பேசலாம் சொல்லிட்டு வந்து பார்த்துடலாம். கிளைம்ஸ் எப்போவுமே வழக்கம் வரது. ஓகே, மெயின் டேட்டா என்எஃப்பி. என்எஃப்பி டேட்டா நம்மளுக்கு நியர்லி ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. டிஎக்ஸ்ஒய் எல்லாருக்குமே தெரியும். ட்ரம்ப் ஜெயிச்சதுலேருந்து அட்லீஸ்ட் அந்த ஒரு ஜனவரி 20 ஒரு பதவி இருக்கிற அந்த டேர்ம் வர வரைக்கும் அது கம்பல்சரி டிஎக்ஸ்ஒய் புல்லிஷாக தான் வச்சிருப்பாரு. ஓகே, யூஎஸ்டி இண்டெக்ஸ் வந்து புல்லிஷாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் வேணா அவர் புல்லிஷாக வச்சிருக்கிறதுனால மேபி அவரோட டேரிஃப், அவர் என்ன சொல்ல போறாரு, இந்த இமிகிரேஷனோட பிளான் இதெல்லாம் பொறுத்து இன்ஃப்ளேஷன் ஏறும். ஸோ இன்ஃப்ளேஷன் ஏறும் போது வேறு வழியே கிடையாது, எப்பவும் போல் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜாலியாக நம்ம அவன் வீக்கெண்ட் ஆக போகிறாங்க. யூரோ யூஎஸ்டி எக்ஸ்எக்ஸ்எக்ஸ் யூஎஸ்டி பேசெல்லாம் பை ஆகிடும். எப்பவும் போல் நார்மல் ரொட்டீனுக்கு வந்துடும். இப்போ கொஞ்சம் டாலர் வந்து இடையில புல்லிஷாக இருந்ததுலாம் போயிடும். ஓகே, எலெக்ஷன் கேம்பெயினுக்காக அந்த மாதிரி இருந்தது. ஏன்னா ட்ரம்ப் ஆக்சுவலி இஸ் நாட் எ பொலிட்டீஷியன், அதை காட்டிலும் பிஸ்னஸ் மேன். ஸோ அவங்க கண்ட்ரியோட யூஎஸ்டி வேல்யூ அதிகமாகணும் தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. அவங்க ஒரு டாமினன்ஸாக அந்த கரன்சியை வச்சிருக்கணும்னு தான் பார்ப்பாங்க. அதனாலே நம்ம ஃபண்டமெண்டல்ஸ் டிரைவ் த மார்க்கெட், டெக்னிக்கல்ஸ் டைம் த மார்க்கெட். நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் மூவ்மெண்ட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அரௌண்ட் நம்ம இதை நியர்லி செப்டம்பர், அக்டோபர் 30 செப்டம்பர் ஸ்டார்டிங்லேருந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். செப்டம்பர், நவம்பர், டிசம்பர் ஃபுல்லாகவே புல்லிஷாக தான் இருக்கும் யூஎஸ் டிஎக்ஸ்ஒய், யூஎஸ் கரன்சி. ஸோ நம்ம அதனாலே அதர் எக்ஸ்எக்ஸ்எக்ஸ் யூஎஸ்டி பேர்ஸ் எல்லாமே தெளிவாக செல் பண்ணிகிட்டே இருந்தோம். அந்த ட்ரெண்ட் இன்னமும் முடியல. அது மட்டும் இல்லாமல் டிஎக்ஸ்ஒய் அரௌண்ட் 2 years ஆஃப் கன்சாலிடேஷன் அதை முடிச்சிருக்கு டிஎக்ஸ்ஒய். ஓகே, அது வந்து யூரோ கரெக்டாக ரிப்ளிகேட் பண்ணியிருப்பான், பார்த்துதான் தெரிஞ்சிருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கும். இப்போ தான் உடனே சொல்லி வந்திருக்கு. அப்படியே டிஎக்ஸ்ஒயில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு எஃப்இஜி இருக்கும், செல் எஃப்இஜி. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பை எஃப்இஜி இருக்கும். அவங்க சொல்லக்கூடிய எக்கனாமிக்கை பொறுத்து தான் இருக்குது. நம்ம வெறும் டெக்னிக்கல்ஸ் வச்சு மட்டுமே உறுதியாக சொல்ல முடியாது. இங்கேருந்து கரெக்டாக பை கொடுத்து மேலே போயிட்டு தொட்டுட்டு வருமா சொல்லிட்டு ரீடெஸ்ட்லாம். ஸோ அவங்க சொல்கிற எக்கனாமிக் பாலிசி மீன்ஸ் இப்போ இந்த டிசம்பரில் மிகப்பெரிய ரெட் கட் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியா சொல்கிறது. பட் எனக்கு தெரிஞ்சு ரெட் கட் மிகப்பெரிய அளவில் வரும்ன்றது ரொம்ப கஷ்டம்தான். ஜெரம் பவரோட டேர்ம் நீடிக்க தான் போகுது. மே 2026 வரையும் அவர் இருக்க தான் போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு மிஞ்சி போனால் ஒரு -0.25 ஒரு 0.25% ரேட் கட் பண்ணலாம், இல்லை ரிமைன்ஸ் சேமாக இருக்கலாம். ஏன்னா அவங்க இன்ஃப்ளேஷன் இதுக்கு மேலே குறையாதுன்ட்டாங்க. இன்ஃப்ளேஷன் இதுக்கு மேலே குறையலன்னா ரேட் கட் வராது, இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கும். ஸோ 20 ஜனவரி 2025 அப்போ ட்ரம்ப் பதவி ஏற்ற பிறகு அவர் சொல்லக்கூடிய இமிகிரேஷன் டேட்டாஸ், லைக் இமிகிரேஷன் மீன்ஸ் அதர் சிட்டிசன்ஸ்க்குலாம், அதாவது அதர் கண்ட்ரிலேருந்து வரவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கிடையாதுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டா ஜாப் மார்க்கெட் டேட்டா ரொம்ப டைட் ஆகும். ஜாப் மார்க்கெட் டைட் ஆகும்போது உள்ளூரில் இருக்கவங்களுக்கு தான் வேலை கொடுத்தாகணும். அவங்க சேலரி எக்ஸஸாக கேட்பாங்க. ஸோ இவங்களுக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி குறையும். அப்போ அகெயின் டேரிஃபு, டேக்ஸு, தென் இன்ஃப்ளேஷன் ஏறும். அப்போ தன்னால் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற தான் செய்யும். இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறிஸ் மீன்ஸ் எப்பவும் போல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இங்கே வந்துடும். ஏன்னா எந்த நாட்டில் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்கும் அங்கே தான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போகும். இது மக்களுக்கு நல்லது இல்லை, பட் ஆஸ் எ பிஸ்னஸ் மேன் அவங்களுக்கு எல்லாருக்கும் இது லாபம் தான். ஓகே, இது இன்னும் டெப்த்தாக நம்ம ஃபண்டமெண்டல் வீடியோஸ்னு சொல்லிட்டு தனியாக கூட இதை பற்றி இன்னும் கிளியராக பார்க்கலாம். ஓகே, ஜிபிபி யூஎஸ்டி ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் த டிசம்பர் சார்ட் நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தபடி நமக்கு சிம்பிளான ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் நம்ம ரீட் பண்ணிட்டு ஒர்க் பண்ணாலே போதும். ஓகே, ப்ரைஸ் ஆக்ஷன் எஸ்எம்சி ஐசிடின்னு கேட்காதீங்க. நான் ப்ரைஸ் ஆக்ஷன் சொன்னது இங்கே இருக்கக்கூடிய ப்ரைஸஸை சொல்கிறேன். எந்த கான்செப்ட் எடுத்தாலும் சரி, கான்செப்டில் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், லிக்விடிட்டி, ஃபண்டமெண்டல்ஸ் இதெல்லாம் யூனிவர்சல். நம்ம சும்மா அதுக்கு வந்து பேர்லாம் நிறைய மாற்றி வச்சு எது நம்மளுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதோ அது டெப்த்தாக ஐசிடி அப்படிலாம் சொல்லிட்டு படிக்கிறோம். பட் இனிஷியேட்டாக நீங்கள் எது பார்த்தாலுமே சரி, அப்போத்துலேருந்து ஹெச்எம் காட்லி 800s சொன்னதுலேருந்தே இதில் அந்தமே உண்மை மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் லிக்விடிட்டிலாம் தான். ஓகே, ஸோ இங்கே வீக்லி டைம் ஃப்ரேமில் நீங்கள் இவ்வளோலாம் அனலைஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிற அந்த அளவுக்கு போயிருக்கணும். நம்மளுக்கு தேவை இங்கே பாருங்கள் 5000 தான்.
இங்கே ஒன்று ஒன்றா காலி பண்ணிட்டே வந்துட்டு இருக்குல்ல. ஸோ இது வரைக்கும் காலி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதுதான் டார்கெட்டு. அது வரைக்கும் நம்மளோட DXY புல்லிஷாக இருக்கணும். நம்மளுக்கு GBP இதை காலி பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது மட்டும் இல்லாமல் GBP இந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறதுக்கு காரணம் அவங்க எக்கனாமியும் கீழே வந்துட்டு தான் இருக்குது. கிரேட்டஸ்ட் பர்ஃபார்மர் ஆஃப் த எஃபெக்ட்ஸ்ன்றது இப்போதைக்கு GBP தான் போயிட்டு இருக்கு. வில் சி. இந்த IRL வீக்லி FEG, ஸோ இதை டேப் பண்ணிவிட்டு மார்க்கெட் டவுன் ஆகும் அப்படின்றது ஒரு சாத்தியமான விஷயமா நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஓகே, உடனே ஆகும்னு சொல்ல முடியாது, பட் நம்ம அனலைஸ் பண்ணி வச்சுருந்தோம் எந்த அளவுக்கு அது சாத்தியமாகுதுன்னு சொல்லிட்டு. சப்போஸ் இங்கே ஃபெயிலியர் ஆனால் நம்ம எதிர்பார்த்தது இங்கே இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸ், அதாவது ஹை ரெசிஸ்டன்ஸ் லிக்விடிட்டி எல்லாமே தூக்கிட்டு இங்கே போகுமா? ஆனால் அது ஒன்றும் சும்மா ஒரு சின்ன விஷயம் கிடையாது. வீக்லி டைம் ஃப்ரேம் அவ்வளோ தூரம் நகர்த்தலாம். அது டேல நம்ம கிளியராக பார்த்துருந்தோம். இடையில நிறைய நம்மளுக்கு தேவையான PDRS இருந்தது. ஓகே, இதுதான் நம்ம தெளிவாக நம்ம டிஸ்கார்ட்லேயுமே சொல்லிட்டு இருந்தோம். நமக்கு தேவையான GBP USD சார்ட். ஓகே, ஸோ இங்கேருந்து இது ஃபாலோ தான் நல்லதுன்னு சொல்லிட்டு GBP USD அதுதான் நம்ம எய்மே. ஓகே, ஸோ அதுதான் நம்மளுக்கு வந்து நவம்பரே போயாச்சு, டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக் வந்திருக்கு. ஓகே, இந்த ரெக்கார்டிங் ரொம்ப லேட் ஆனதுனால நம்ம நியர்லி செகண்ட் வீக் டிசம்பர் முடிஞ்ச பிறகு தான் ரெக்கார்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ ஒன் டே டைம் ஃப்ரேமில் வந்துட்ட பிறகு எப்போவுமே நீங்கள் சும்மா இருங்க, நீங்கள் பெரிய மாஸ்டரியாக கூட இருங்க, சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு IRL ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, கொஞ்சம் மார்க்கெட்டோட அண்டர்ஸ்டாண்டிங்ஸும் உங்களுக்கு எப்போவுமே நீங்கள் ஒரு டெம்பிள் இருக்கிறதாவே இருக்கும். அரௌண்டு உங்களுக்கு தெரிஞ்ச இந்த அளவுக்காவது ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, சிம்பிளாக பார்த்தீங்கன்னா இது ஒரு பிரேக்கர் பிளாக்கா, நெக்ஸ்ட்டு இந்த இயரில் போய் அதை எடுத்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ரேஞ்சில் இது IRL தெரியுதா? நமக்கு இங்கெல்லாம் லிக்விடிட்டி இதை எடுக்கணும், இந்த LIC எடுக்கணும். அகெயின் இதை தூக்கியாச்சு. உள்ள டிஸ்கவுண்ட்டில் வரும்போது இவர் IRL. அகெயின் இந்த IRL நம்மளுக்கு மார்க்கெட் போகுது. இது உங்களுக்கு தெரியாதுன்னு நான் சொல்ல வரல, பட் ப்ராக்டிஸ் நிச்சயமாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். இதை பண்ணுறதுக்கு மிஞ்சி போனால் 5 நிமிஷம் கூட ஆகாது. ஓகே, அரௌண்ட் இது வரைக்கும் மார்க்கெட் போயிட்டு தான் இருந்தது. செப்டம்பர் நான் சொன்ன மாதிரி செப்டம்பர் லாஸ்ட் வீக் ஆஃப் த மந்த் மீன்ஸ் மொமெண்டம் இருக்காது. அதுவும் இல்லாமல் கேம்பெயின் ரொம்ப சூடு பிடிக்க எலெக்ஷன்ஸ்னால ஆரம்பித்தாங்க அப்பத்துலேருந்தே. அது வரைக்கும் எப்படி டார்கெட் அப்படின்னா பார்க்கணும் பாஸ்ட்டில் போயிட்டு. ஓகே, பாஸ்ட் மார்க்கெட் டார்கெட்ஸ் எல்லாத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணணும். இந்த டார்கெட்ஸ்லாம் இங்கே இருக்கிறது வந்து ஹெவி லிக்விடிட்டி. ஹெவி லிக்விடிட்டினா ஒன்றும் இல்லை, மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஐஸ் அண்ட் லோஸும் நம்மளுக்கு டார்கெட்ஸ் ஆக்ட் ஆகும். அதில் நிறைய இடத்துல ஐஸ் அண்ட் லோஸ் வந்து ஹையர் டைம் ஃப்ரேமில் நிற்கும் போது அது ஹெவி லிக்விடிட்டின்னு தானே சொல்லுவோம். அவ்வளோதான், சிம்பிள் லாஜிக். ஓகே, அங்கே ரிஜெக்ட் ஆகிட்டு அங்கேருந்து இறங்குறது தான். தலைமை சூப்பராக இறங்கிட்டே இருந்தால் நல்லா 4 hour 1 hourலாம் பல கன்ஃபர்மேஷன் இருக்கும். அதுக்கான வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இங்கே நிறைய பேர் ரீடெஸ்ட்டுக்கு வெயிட் பண்ணும்போது பிரேக்கர் தென் ஃபால், DOLs இதெல்லாம் DOLs, இதெல்லாமே DOLs எக்ஸ்பெக்டிங் ஃபார் திஸ். இப்போ என்னோட DOL இதுதான், இந்த இடத்துக்கு வரணும் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது மினிமம். ஓகே, அதுக்கப்புறம் வேணால் இங்கே பார்க்கலாம், சந்திக்கலாம். ஸோ இப்படி வரும்போது இங்கே பிரேக்கரு, அதுக்கப்புறம் நம்மளோட ரேஞ்சு இதை பிடிச்சோம் நம்ம. ஓகேங்களா, இதை பிடிக்கும் போது தான் நம்மளுக்கு வீக்லியில் ரொம்ப கிளியராக இருந்தது ஸ்ட்ரக்சர் பார்க்கறதுக்கு. இப்போ புரியுதுங்களா? ஸோ அதெல்லாம் 0.5 தென் வீக்லி IRL. அது மட்டும் இல்லாமல் இது வீக்லி IRL, டெய்லி IRL மாட்டுச்சு. ஓகே, வீக்லி IRL நம்ம ஒரு எல்லோ கலரில் கொடுத்துருவோம். தென் இது வந்து டெய்லி IRLஸ்னு வச்சுக்கோங்களேன், எல்லோ கலர் லைன் ரெப்ரசன்ட் பண்ணுறதுன்னு ஒரு ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போது நமக்கு என்கிட்ட ப்ரீமியம்லாம் கிடையாது guys, ஜஸ்ட் உங்களுக்கு இந்த ஹையர் டைம் ஃப்ரேம்ஸ் மட்டும் யாராக இருந்தாலும் ஃப்ரீயாகவே கட் ஆகும் சார்ட்டு, அதை மட்டும் பார்ப்போமே. இப்படி இருந்திருக்கு உங்களுக்கு. ஓகேங்களா, இவ்வளோதான் நம்ம ரிவ்யூவே, அதாவது ப்ரிவியூவே. I2 லோ அந்த ஃபெப்லேருந்து நம்ம போட்டு பார்த்தாச்சு. சாரி, பிரேக்கரில் ஆக்ட் ஆனதுலேருந்து I2 லோ நம்ம போட்டு பார்க்கும்போது வீக்லி IRLும் இருக்குது. தென் நமக்கு ஏற்ற மாதிரி 0.5 ரீச் ஆகிறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் அங்கேயும் வந்து ஒரு டெய்லி IRL இருக்குது. ஓகே, ஸோ நம்ம பர்ஃபெக்டாக ட்ரை பண்ணலாம். இது எல்லாமே லிக்விடிட்டிஸ், இது எல்லாமே காலி பண்ண போகுது. ஓகேங்களா, இங்கே பார்த்துட்டு நான் சொல்ல 4 hourல இன்னும் கிளியராக இருக்கும், நீங்களே பார்க்கலாம். நம்மளுக்கு ஃப்ரைடே அங்கே போய் நின்று இருக்கு. ஜஸ்ட் ஒன் திங், நமக்கு தேவை ப்ரீமியமில் போயிட்டு ஆக்ட் ஆகணும். PDRA நம்மளுக்கு இங்கே வீக்லி கிடைச்சாச்சு, ஆனால் அந்த வீக்லி PDRA இது ஃபுல்லாக இருக்கும் வீக்லியில் பார்க்கும்போது. ஓகே, ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ 0.5 போனால் அங்கேருந்து ட்ரை பண்ணும்போது நம்மளுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும், ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைச்சாச்சுன்னு சொல்லிட்டு. அப்படி 0.5 இல்லாமல் இங்கேயே விழுதுனாலும் நம்ம ஏற்றுக்கணும். ஸோ எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம இப்போதைக்கு கவுண்டர் ட்ரெண்டை ட்ரேட் பண்ணிட்டோம் நவம்பர் லாஸ்ட் வீக் ஆஃப் த மந்த்தில். இப்போ டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் த மந்த்தில் நம்மளுக்கு தேவையான 0.5
ஸ்ட்ரக்சரும் போக போது அங்கே வீக்லி எஃப்இஜி டெய்லி எஃப்இஜி ஐஆர்எல்ஸ் வந்து கம்பைன் ஆகுது. அதுக்கான இஆர்எல் இது. நெக்ஸ்ட் இந்த லைன் எங்கேருந்து போட்டால் நீங்களே பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு இதை எடுத்துடுறோம். இதுக்கு மேலே நம்மகிட்ட அது கிடையாது. ஓகே, நம்மளுக்கு தேவை ஃபர்ஸ்ட் ஒரு 4 ஹவர் போயிடலாம். நம்ம 4 ஹவர் அதாவது டெய்லி டைம் ஃப்ரேம் வீக்லி டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு ஐஆர்எல் மார்க் பண்ணிப்போம். தென் 4 ஹவர் 1 ஹவரில் நம்மளுக்கு தேவையான ஸ்ட்ரக்சர் வித் பிடிஆர்எஸ் மார்க் பண்ணிட்டு 15 மினிட் 5 மினிட்ல எக்ஸிகியூஷன் ஸ்கில் ஜோனில் மட்டும் தான் நம்ம பண்ண போகிறோம். இதான் நம்ம ட்ரேட் பிளானே. மற்றபடி ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான். ஓகே, ஸோ இதுதான் சொன்னேன் தூக்குவானுங்கன்னு சொல்லிட்டு. தெளிவாக தூக்கியிருப்பானுங்க. உங்களுக்கு எப்படி தூக்கியிருப்பானுங்கன்னா, நீங்கள் நார்மலாக படிச்சதை ஞாபகம் வச்சிருந்தாலே போதும். இது வந்து ஒரு பக்காவான கன்சாலிடேஷன். ஓகே, கன்சாலிடேஷன் எக்ஸ்பான்ஷன் ஆச்சா, தென் ரீட்ரேஸ்மெண்ட் ஆச்சா, இவ்வளோதான். இதில் என்ன இருக்கு? ஈஸியாக முடிஞ்சு போன மார்க்கெட் வச்சு சொல்றீங்க ப்ரோ. நிறைய பேர் இதை கேட்கலாம். பட் நம்ம ஃபர்ஸ்டே அதை எல்லாமே ரிவ்யூவாகவே பார்த்தது தான். ஓகே, நம்மளோட எய்மே அதுதான். சப்போஸ் இங்கே ஜிபிபி டெய்லி டைம் ஃப்ரேம் இங்கே இருக்கு பாருங்க, வீக்லி ஐஆர்எல், தென் இந்த இடத்துல ஐஆர்எல். இது வந்து ஃபுல் ஆஃப் லிக்விடிட்டிஸ். காலி பண்ணால் இந்த ஐஆர்எலுக்கு வரும் போட்டிருந்தது. இங்கேருந்து நம்மளுக்கு இந்த ஓபி ஆர் இந்த எஃப்இஜி டேப் ஆகிட்டு வரும்ன்றது தான் நம்ம எய்ம். ஓகேங்களா? ஸோ நம்ம அதில் ரொம்ப கிளியராகவே இருந்திருக்கும். கரண்ட் பிஓஇன்னு போட்டு இதில் கிளியராகவே இருந்துட்டு தென் 4 ஹவரில் பார்த்தீங்கன்னாலும் இதை தாண்டுற வரைக்குமே, நான் இதை சொல்கிறேன், இதெல்லாம் லிக்விடிட்டிஸ். அதுக்கப்புறம் இந்த ஓபியில் ரியாக்ட் ஆனால் நம்ம இங்கே செல் பார்ப்போம். அப்படி இல்லைன்னா இவனை உடச்சி இந்த டெய்லி ஐஆர்எல் தொட்டுட்டு தான் ரியாக்ட் ஆயிருக்கும் நம்மளுக்கு. ஓகே, ஸோ அதுதான் நம்ம எய்முமே. அது வரைக்கும் நமக்கு கிடைக்கிற ட்ரேட்ஸை நம்ம எடுத்துகிட்டு தான் இருந்தோம். லெட்ஸ் சி. ஆனால் எங்கள் பேஸ் தான், இப்படிதான் மார்க்கெட் ஒர்க் ஆயிருக்கு. ரொம்ப பேசிக் கான்செப்ட் தான் இது. இங்கேருந்து போகும்போது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லோட் ஒய்ஃப் எடுங்க, இப்போ போட்டுட்டு இந்த எஃப்இஜி இருக்கு பார்த்தீங்களா, இந்த ரியாக்ஷன் தான் நின்றுட்டு இருந்தது. இது தெளிவாக புரிஞ்சுட்டு இருந்தாலே ட்ரேட் பண்ணலாம். நான் சொல்றது கவுண்டர் ட்ரெண்ட் ப்ரோ ட்ரெண்ட் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கவுண்டர் தான் ட்ரேட் பண்றோம், ப்ரோ தான் ட்ரேட் பண்ணணும்னு தெரிஞ்சுதுன்னா பையா செல்லான்னு கேட்டுட்டே இருப்பாங்கல்ல, அந்த குழப்பம் இருக்காது. அதுதான் மெயின். ஐயோ பை ஆகுமா செல் ஆகுமா, இங்க நீ எம்எஸ்எஸ் இதுவா எம்எஸ்எஸ் அதுவா எம்எஸ்எஸ். இது வந்து ஒரு லார்ஜ் ட்ரேடபிள் கன்சல்டேஷன் ரேஞ்ச் மாதிரி தான் மார்க்கெட் ஆக்ட் ஆகிட்டு இருந்தது. ஓகே, கன்சிக்யூட்டிவா இங்க கேண்டில்ஸ் வச்சு அது ஃபெயிலியரும் ஆச்சு அந்த வாரத்திலேயே. ஸோ நம்ம மண்டே போயிடலாம். மண்டே போயிட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச ரேஞ்ச் அன்லாக் பண்ணுவோம். ரொம்பலாம் எதுவும் நம்ம பெருசாக யோசிக்க தேவையில்ல. கரெக்டாக இவன் இந்த 0.5ல நிற்கிறான் இந்த இடத்துல. அவனும் லிக்விடிட்டி தான் இல்லைன்னு சொல்ல, பட் இந்த ஆர்டர் ஃப்ளோவை எடுத்துட்டு இந்த 0.5ல நிற்கிறான். ஸோ எனக்கு என்னன்னா, நம்ம மண்டே இங்கே ஸ்டார்ட் ஆகும்போது 3:30 கேண்டில் வேறு இங்கே ஸ்டார்ட் ஆயிருக்குல்ல. ஸோ அப்போதைக்கு எனக்கு இருந்த வியூ இதுதான் நான் ஓபியாக கன்சிடர் பண்ணியிருந்தேன். இந்த ஓபி ஃபெயிலியர் ஆனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது ஃபெயிலியர் ஆகிட்ட பிறகு இங்கேருந்து இறங்க போகுது. அவ்வளோதான் என்னோட எய்ம், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ எனக்கு மண்டே ஓப்பனிங் அப்போவே ஃப்ரைடேவே டேப் ஆயாச்சு. இப்போ நான் வந்து 1 ஹவர் போயிடுவேன். 1 ஹவர் போயிட்டு நம்ம பண்ண வேண்டிய வேலை ரொம்ப ரொம்ப சின்ன வேலை. ஜஸ்ட் ஒரு டிடிஓ மார்க் பண்ணுறேங்க. டைம் பேஸ்டு கான்செப்ட். 10:30 கேண்டில் நான் இங்கே வச்சிருக்கிறது எல்லாமே ஐஎஸ்டி டைம் ஃப்ரேம்ஸ். 10:30 கேண்டில் அதாவது நியூயார்க்கோட நைட்டு 12 மணி அதோட ஓப்பன் ப்ரைஸ் கேண்டில் 1 ஹவரில் மார்க் பண்ணுங்க. நம்ம அதுக்கப்புறம் 1 ஹவர் கழிச்சு தான் மார்க்கெட் உள்ளே, 2 ஹவர்ஸ் கழிச்சு தான் மார்க்கெட் உள்ளே போக போகிறோம். ஓகே, ஏன்னா டிடிஓ மார்க் பண்ணால் அங்கே இருந்தால் என்ட்ரிஸ் ஈஸியாக நம்ம அலோகேட் பண்ண முடியும். க்ரீன் கலராக டிஃபைன் பண்ணிடலாம். தென் நம்மளுக்கு தேவை 12:30 உள்ளே போகணும். அவ்வளோதான். அரௌண்ட் மண்டே வந்து 12:30 எங்கே ஆகுது? 12:30 கேண்டில் அங்கே தான் இருக்குது. நம்மளுக்கு அங்கே ரொம்ப தெளிவாக ஒரு 4 ஹவர் ஓபி மார்க்கெட் டேப் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி இங்கே இருக்கக்கூடிய மார்க்கெட் இது எஸ்எம்டியாக இருக்குது. நம்ம யூயோட கம்பேர் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். பார்த்துடலாம் இருங்க. நெக்ஸ்ட்டு இங்கே தெளிவாக எனக்கு ஒரு எஃப்இஜி, இவர் ஓபி, இவர் எஃப்இஜி எங்கே ஆக்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டு எம்எஸ்எஸ் பார்த்துட்டு தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். லோவர் டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன். ஓகே, அப்படியெல்லாம் எடுத்துட மாட்டோம். இவ்வளோதான் நம்மளுக்கு எனக்கு தெரிஞ்சது. எப்படி இருந்தாலும் டிடிஓக்கு மேலே தான் பிடிஆரே கிடைக்குது. ஏன்னா நான் செல் என்ட்ரி ட்ரை பண்ணுறேன். கரெக்டா? அதுதான் டிடிஓ மார்க் பண்ணுறது. மேனிபுலேஷன் ஆயாச்சு டிடிஓக்கு. டிடிஓட ஓப்பன் ப்ரைஸுக்கு மேலே கீழே போனால் மேனிபுலேஷன் சொல்லுவோம். அந்த மேலே கீழேன்றது நாம தான் டிசைட் பண்ணணும். செல் எடுக்கிறோம்னா மேலே மேனிபுலேட் ஆகணும், பை எடுக்கணும்னா கீழே மேனிபுலேட் ஆகணும். அதாவது அந்த கேண்டில் அந்த ஓப்பன் ப்ரைஸை கிராஸ் பண்ணணும் மேலே. ஓகேங்களா? நிறைய வாட்டி போயிட்டு வந்துருக்கு. நம்மளுக்கு இங்கே தேவையான லெவல்ஸ் எல்லாமே நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ டேரெக்டாக நம்ம 12:30 போவோம் தானே. சாரி வாய்ஸ்.
ஓகே, இப்போ 12:30 போனோம்னா இங்கே வந்தோன்னே என்ன பண்ணோம், நிறைய பேர் கேட்குற கேள்வி. PO3 ஏஎம்டி ரெண்டுமே ஒன்று தான். PO3னா ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ், டிடிஓ மார்க் பண்ணுவோம். ஏஎம்டினா சிம்பிள், அக்யூமுலேஷன் மேனிபுலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன். அதே தான் பவர் ஆஃப் 3யும். பவர் ஆஃப் 3ல வந்து மேனிபுலேஷன் டிடிஓ வச்சு கன்சிடர் பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்கும் இன்னும். ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது இவன் தெளிவா யாரு 1 ஹவரா எஃப்இஜி. ஓகே, இது வந்து 1 ஹவர் ஓபி. நம்ம என்ன பண்ணலாம், இந்த I2 லோ ஃபிப் எடுக்கலாம். இதான லோ. ஓகே, இது I2 லோ ஃபிப் எடுத்துட்டேன். எனக்கு 0.5 வந்தப்போ செல் அடிக்கலாம்னு ஐடியா. ஓகே, இந்த லைன் எடுத்துடுறேன். ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கு. அது வந்து டேவோட ஐஆர்ல இருக்கும்ன்றதை இண்டிகேட் பண்ணுது. குறைக்கலாம். ஓகே, இப்போ பாருங்க. ஸோ இப்படி நம்ம பார்க்கும்போது இது வந்து 1 ஹவர் எஃப்இஜி. இதை டேப் பண்ணது நம்ம 12:30 தான் ட்ரேடே ஆரம்பிக்கணும். ஏன்னா நம்ம நவம்பர் டு மார்ச்ல இருக்கோம். 12:30 தான் ப்ரீ மார்க்கெட், 1 o'clock தான் ரியல் மார்க்கெட். 12:30 இங்கே இருக்கு மார்க்கெட். ஸோ இங்கே ஏன் நான் எடுக்கலன்னா எனக்கு ப்ரீமியம் போகணும். ஓகே, எவ்ரி டைம் நான் செல் பண்ண போறேன்னா 0.5ல இருந்தா செல் பண்ணுவேன். அதுக்கு மேல இருந்து இல்லை அந்த ரேஞ்சில் இருந்தா செல் பண்ணுவேன். ஸோ எனக்கு தேவை அங்கேருந்து செல் பண்ணணும் ப்ரீமியம்ல. அப்படி இல்லையா பிரேக்கர் இருக்கணும். பிரேக்கர் நான் எங்க பார்ப்போம்னா எனக்கு எங்க ஃபர்ஸ்ட் எம்எஸ்எஸ் கிடைக்குதோ அங்க இருக்கக்கூடிய பிரேக்கர் கேண்டில் பார்த்தா தான் அக்யூரேட்டா இருக்கும். இதனோட ஓன் ப்ராக்டிஸ். மற்றவங்க சொன்னாங்களான்றது நான் இதுவரையும் நோட் பண்ணதில்லை. அப்படி யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா ஹேட்ஸ் ஆஃப், நான் அதை நோட் பண்ணல, சாரி. ஓகே, ஸோ இப்போ நான் பிரேக்கரை கன்சிடர் பண்ணோம்னா நான் இங்கே கன்சிடர் பண்ண மாட்டேன்னு சொல்ல வரேன். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. சப்போஸ் நான் பிரேக்கர் கன்சிடர் பண்ணணும், நான் இதை கன்சிடர் பண்ணுவேன். இங்கே இருக்கிறது ஏன்னா இங்கே தான் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் மாறுது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய பிரேக்கர் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் போகிறதுனால இந்த லண்டன் அவாய்ட் பண்ணுவேன். 4 மணி வரையும் அரௌண்ட் லண்டன் பார்ப்போன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா 4 வரையும் தான், 12 to 4 அவ்வளோதான். அது வரைக்கும் எனக்கு அக்யூமுலேஷன் தான் இந்த மார்க்கெட். அப்போ எனக்கு இது ஃபுல்லாக அக்யூமுலேஷனா, இது ஃபுல்லாக எனக்கு அக்யூமுலேஷன். மேனிபுலேஷன் மேலே, டிடிஓ இருக்குது. ஓகே, மேனிபுலேஷன் மேலே, ஸ்ட்ரக்சருக்கு மேலே போகுது. ஏன்னா நான் செல் சைட் தான் பார்க்குறேன். எனக்கு 0.5 வந்தாச்சு, போயிட்டு எஃப்இஜியும் தொட்டாச்சு. பட் எனக்கு அதோட நான் ஈவினிங் நியூயார்க் வரும்போது எந்த டைம் நான் உள்ள வருவேன், அட்லீஸ்ட் நான் உள்ள வர டைம் கம்பல்சரி 6:30 மணிக்கு தான் உள்ள வரும். ப்ரீ மார்க்கெட் 6:30 மணிக்கு இங்க இருக்கு மார்க்கெட். 7 மணிக்கு ரியல் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும். 10:30 வரைக்கும் நம்ம ட்ரேட் பண்ண போறோம் நைட்டு. ஸோ நம்மளுக்கு 7ல இருந்து அந்த 9:30க்குள்ள கிடைக்கிற என்ட்ரி சூப்பரா இருக்கும் அந்த ஃபர்ஸ்ட் 2.5 hours. ஓகே, ஏன் ஃபர்ஸ்ட் 2.5 ஹவர்ஸ்னா ஃபர்ஸ்ட் 1 ஹவர்ல எதனா எக்கனாமிக் ஃபேக்டர் இருக்கலாம். அடுத்த 1 ஹவர்ல இருந்து நம்மளுக்கு மேக்ரோஸ் ஒர்க் ஆக ஸ்டார்ட் ஆகலாம். ஓகே, ஸோ இப்போ இங்க பாருங்க, ஐ தூக்கியாச்சு, மேனிபுலேட் ஆயிடுச்சு. ஓகே, ஒரு பிஎஸ்எல் எடுத்துட்டு ஒரு எஸ்எஸ்எல் எடுத்து எம்எஸ்எஸ் கொடுத்துச்சு. நம்மளுக்கு பிடிஆர் எல்லாமே டேப் ஆயிடுச்சு. நம்ம ஆல்ரெடி டே ஐஆர்எல் இருக்கும், 4 ஹவர் ஓபி தொட்டிருக்கு, 1 ஹவர் எஃப்இஜி தொட்டிருக்கு, எல்லாமே பக்காவா இருக்கு. ஃபர்ஸ்ட் எனக்கு இங்க தான் எம்எஸ்எஸ் கிடைக்குது. ஐ மீன் நான் இந்த லோ எடுத்த பிறகு சொல்றேன். ஸோ எனக்கு நான் இங்க இருக்கிற பிரேக்கரை ட்ரஸ்ட் பண்ணுவேன். ஓகே, அங்க இருக்கிற பிரேக்கரை தாராளமா எடுக்கலாம். ஸோ இந்த பிரேக்கரோட பாயிண்ட் பார்த்துக்கலாம். 797. ஆக்சுவலா நான் இங்கேயே கூட போடுவேன், இந்த லோல கூட போடுவேன். ஓகேங்களா, ஸோ நான் அந்த பாயிண்டே வச்சுக்கிறேன். 783 எனக்கு என்ட்ரி மிஸ் ஆகக்கூடாது, அவ்வளோதான். ஓகே, இப்போ 783ல நம்ம என்ட்ரி எடுக்கிறோம். நம்மளுடைய எஸ்எல் நிறைய பேர் டவுட் இருக்கும், பிரேக்கருக்கு எங்கே எஸ்எல் வைக்கிறதுன்னு. கிளியர் ஸ்ட்ரக்சர் இருக்கான்னு பார்க்கணும். இந்த கிளியர் ஸ்ட்ரக்சர் இருக்கா, எஸ்எல் கேண்டிலே நீங்கள் இங்கேயே வச்சுக்கலாம். அதாவது பிபி கேண்டிலே நீங்கள் வந்து எஸ்எல்லை வச்சுக்கலாம். கிளியர் ஸ்ட்ரக்சர் இது ஆக்சுவலாக கன்சாலிடேஷன் தான். கன்சாலிடேஷன் இருக்கும்போது கன்சாலிடேஷன் ஐயில் வைக்க சொல்லியிருப்பேன். அப்படி இல்லைனா ஸ்ட்ரக்சர் ஐ வேலைக்கு ஆகாது. இந்த கிளியர் ஸ்ட்ரக்சர் நான் சொல்கிறேன். ஓகே, அந்த மொமெண்டம். ஸோ நான் இங்கே வைக்கிறேன். ஓகே, இது ஓன் ப்ராக்டிஸ், அவங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஸோ டிபி எங்கே நார்மலாக 1:2 அடிச்சிடும். இது வந்து என்னோட சாலிட் டிஸ்கிரி வார்டு, தைரியமாக சொல்லுவேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி 15ல பார்க்கறதோட ஜஸ்ட் ஒரு 4 ஹவரில் ஒரு விசிட் பண்ணிட்டு வந்துடணும். எப்படி இருக்கு ஏது இருக்கு அதாவது 1 ஹவரில் பார்த்துக்கலாம். ஸோ 4 ஹவரில் பார்க்கும்போது நமக்கு தேவை அட்லீஸ்ட் இந்த எஃப்இஜியாவது நம்ம டார்கெட் பண்ணணும். ஓகே, அந்த எஃப்இஜி வரைக்கும் நம்ம டார்கெட் பண்ணணும். ஓகே, அடுத்தது 1 ஹவரில் வரும். நமக்கு தேவையான ஈக்குவலைசன் எதனா இருக்கான்னு பார்க்க. இல்லை, சரிங்களா. ஸோ 15 மினிட் உள்ளே போயிட்டு நம்ம வச்ச டிபியை பார்த்துடலாம் எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. நமக்கு தேவையான டிபி 2.5 hours ரீச் ஆயிடுச்சு. போதும், இவ்வளோதான் நம்ம புக் பண்ணமே, தாராளமாக போதும். 1% ரிஸ்க் எடுத்து $2,500 ப்ராஃபிட் 100K அக்கௌண்ட்டில். எஜுகேஷன் கண்டென்ட் ஒன்லி. ஸோ இந்த இடத்துல நான் கில் ஜோன் என்ட்ரி போட்டேன்னா கரெக்டாக 6:45 என்ட்ரி போட்டிருக்கேன். எனக்கு 8:30 மணிக்கு என்ட்ரி முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் மேக்ரோ ஹெல்ப் பண்ணியாச்சு நல்லபடியாக. சூப்பர். மண்டே ஒரு 2.5 hour புக் பண்ணியாச்சு.
தெளிவாக நம்ம ஹையர் டைம் ஃப்ரேம் லோவர் டைம் ஃப்ரேம் மாதிரி வந்திருக்கும். முடிஞ்சதால டிடிஓலாம் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்றதை நீங்கள் புரிஞ்சுட்டு இருப்பீங்க. நெக்ஸ்ட் அகைன் ஒரு டே டைம் ஃப்ரேம் போயிடணும். ஏன்னா அந்த டே எப்படி முடிஞ்சதுன்னு பார்க்கறதுக்காக. ஓகே, சூப்பராக முடிஞ்சிருக்கு, தரமாக முடிஞ்சிருக்கு. ஆனால் அது 4 ஹவரில் ஓகே, பட் டே டைம் ஃப்ரேமில் அந்தளவுக்கு எந்த அளவு எப்படி சொல்கிறது ரொம்ப கிளியராக இல்லை. ஏன் கிளியராக இல்லைன்னா நமக்கு ஒரு ஆப்பு இங்கே தெளிவாக வச்சுருக்கானுங்க ஐஆர்எல். இந்த மாதிரி பார்த்தா நிறைய பேர் டவுட் வரும், என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு. ஒன்றும் இல்லை, இப்போது இது வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம வந்து செல் சைடில் இருக்கோம், மேஜர் ட்ரெண்டு. ஓகேயா, இது ரெஸ்பெக்ட் ஆகி போனாலுமே உங்களுக்கு வந்து எக்கனாமிக் ஃபேக்டர் நீங்கள் பார்க்கணும், எக்கனாமிக் கேலண்டர் பார்க்கணும். அந்த அளவுக்கு அது இது பைக்கு ஒத்தே வரல. ஓகே, ஸோ ஒரு டே டைம் ஃப்ரேம் எதிர்க்கிறதுக்கு ஒரு டே டைம் ஃப்ரேமே தெளிவாக இங்கே ஐஆர்எல் வச்சிருக்கு. நம்ம எய்ம் மிஞ்சி போனால் இந்த ஐஆர்எல் டேப் ஆனதுக்கு இது வரைக்கும் போகும்னு வைக்கலாம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் இது இஆர்எல் வைக்கலாம், அடுத்தது இந்த ஐஆர்எல் தொட்டுட்டு திருப்பி கீழே இருந்தால் வைக்கலாம். இதான் நம்ம எய்மே. சரிங்களா, ஸோ நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுக்கு பை போச்சுன்னா தாராளமாக எங்கே வரையும் டார்கெட் இருக்கணும் உங்களுக்கு தெரியும் தெளிவாக, இங்கே வரைக்கும் வைக்கலாம். தென் இந்த ஐஆர்எல் டேப் ஆகலாம். இயோட கம்பேர் பண்ணி இதை குழப்பிக்கூடாது. ஓகே, ஒரே நேரத்தில் ரெண்டுமே சேம் டைமா வால்டைல் வந்து இருக்காது. அதுவும் இல்லாமல் சம்டைம்ஸ் 3 days வந்து உங்களுக்கு ஜியூ ஐஆர்ஐ ஃபார்ம் பண்ணுவான், ஆனால் இயூ லோவர் லோ ஃபார்ம் பண்ணுவான். இந்த மாதிரிலாம் நடக்கும். ஓகே, ஸோ இப்போ இங்கே நான் என்ன ஃபாலோ பண்ணேன், கன்சாலிடேஷன், எக்ஸ்பான்ஷன், ரீட்ரேஸ்மெண்ட், தென் ஃபாலோவிங் த ட்ரெண்ட். ஓகேங்களா, ஃபாலோவிங் த ட்ரெண்ட் மீன்ஸ் எக்ஸ்பான்ஷன் தான் ட்ரெண்ட் ஃபஸ்ட்டு வெளியே வந்தது பையில். ஸோ இப்போ நான் இங்கே பண்ணக்கூடியது ஒன்றே ஒன்று தான், இங்கே வந்து எனக்கு செல் ஆகிறதுக்கு ஃபெயிலியர் ஆனால் நான் இங்கே வந்து பை பார்ப்பேன். அதாவது இந்த இடத்துக்கு வந்து பை. ஓகேங்களா, வேற ஒன்றும் இல்லை, எனக்கு 4 ஹவரில் இங்கே நிஜமாக எதுவுமே தெரில. இங்கே இருக்குது இந்த ஓபி, அது அப்படியே இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் டைம் தான் நான் வேலிடிட்டி பார்ப்பேன். செகண்ட் டைம் வரும்போது நிறைய கன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்து அதை நம்ப முடியும், அப்படியெல்லாம் நம்ப முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம மறுநாள் வந்து ஒரு டிடிஓ மார்க் பண்ணிவிடுவோம். டியூஸ்டே கேண்டில், டியூஸ்டே மார்னிங் 10:30 ஓப்பன் ப்ரைஸ். ஓகே, மார்க் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக இது என்ன, இதை தெரிஞ்சு டிபி வைக்கிறதுக்கு மார்க் பண்ணலாம் தெரியல, அது இருக்கட்டும். நீங்கள் பாருங்க, இதான் டிடிஓ. ஓகே, அடுத்தது 15 மினிட்ல போயிட்டு ஏஎம்டி பார்க்கலாம். ஏன்னா ஐஆர் டைம் ஃப்ரேம் பீரியட்ஸ் எதுவும் எனக்கு பெருசாக கிடைக்கல. ஸோ ஏஎம்டி பார்க்கறது நல்லது. இங்கே பாருங்க, நமக்கு தேவை இப்போதைக்கு நம்ம மார்க்கெட்டில் செல்லில் இருக்கும். சரிங்களா, போகலாம், நான் போவானான்னு சொல்ல, நம்ம இப்போதைக்கு செல்லில் இருக்கும். நம்ம செல் கிடைச்சா எடுக்கலாம். கவுண்டர் ட்ரெண்ட் பை கிடைச்சா கொஞ்சம் யோசிச்சு தான் எடுக்கணும். நம்ம ஒன் டேல ஐஆர் அந்த பிளாக் லைனில் வந்து ஒன் டே ஐஆர். ஓகே, ஒன் டே ஐஆர் பைக்கு சூப்பர். இப்போ நமக்கு இங்கே சிம்பிளாக ஒரு ரேஞ்ச் இருக்குது, தெரியுதா? ஸோ கிளியராக இருக்கு இங்கே எஃப்இஜி ஓபி கிளியராக இருக்கா? அதான் டார்கெட், வேற ஒன்றுமே இல்லை. என்னோட டார்கெட் இப்போதைக்கு அதுதான். நான் வேறு எதுவும் யோசிக்கிற மாதிரி இல்லை அந்த இடத்துல. ஸோ எனக்கு தேவையான எஃப்இஜி இங்கே இருக்கு. இந்த எஃப்இஜி நான் மார்க் பண்ணுறேன். அது வரைக்கும் நான் வந்து இங்கே வெயிட் பண்ணுவேன். என்ன வெயிட் பண்ணுவேன்னா, சிம்பிளான விஷயம்தான், உங்களுக்கு பார்த்தாலே புரியும் நான் என்ன ட்ரா பண்ணிருக்கேன்னு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கன்சாலிடேஷன், எக்ஸ்பான்ஷன், ரிவர்சல். நான் இப்படி எதிர்பார்த்தேன், எனக்கு தேவை அந்த டைம் கரெக்டாக முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அவர் எங்கேயோ போயிட்டாரு பிஎம் மார்க்கெட்டு. ஸோ அது தேவையில்லை, எனக்கு தேவை நீங்கள் ஆர்டர் புக் பண்ணணும். ஏன்னா நான் பார்த்தேன் இங்கே வந்து ஒன் டே ஐஆர்எல் சப்போர்ட் ஆகி பை போயிட்டு இங்கே இருக்கக்கூடிய ஒன் டே செல் ஐஆர்எலுக்கே போகலான்ற மாதிரி. ஆனால் அதனால ஒரு கிளியர் என்ட்ரி நான் மிஸ் பண்ணோம். ஸோ இங்கே நிறைய பேர் கேட்கக்கூடியது, இந்த இடத்துல என்ட்ரி எடுப்பீங்க, அதோ இந்த இடத்துலலாம் வந்து நான் பிரேக்கர் பார்த்து எடுக்கலாம். அதெல்லாம் நமக்கு விருப்பம் இல்லை. ஓகே, பை வந்து இவ்வளோ தூரம் போனாலும் இதெல்லாம் கண்டுக்கூடாது. 500 பாயிண்ட் பை போயிடுச்சு, அது வெறும் 54 பிப் அவ்வளோதான். இப்போ எங்கே போய் ட்ரிகர் ஆகும்போது மணி நியர்லி ஒரு 2:30 மணிக்கு ட்ரிகர் ஆனார். இங்கே எங்கே ப்ரோ எடுப்பீங்க, ஈஸியாக இருக்கலாம். இங்கே 15 மினிட்லேயே இருக்குது. 5 மினிட்ல பாருங்கள், இன்னும் கிளியராக இருக்கும். கன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் நான். ஓகே, பார்த்துடலாம். டிடிஓ பார்த்தீங்களா, டிடிஓ அதுக்கு மேலே தான் நம்ம மேனிபுலேட் பண்ணி தான் என்ட்ரி எடுக்கிறோம். தெளிவாக இருக்குது. ஓகே, இப்போ இங்கே பாருங்க, மார்க்கெட்டு இங்கே போயிட்டு அகைன் லைட்டாக ட்ராப் எடுத்து இந்த லிக்விட் ஏதோ ஸ்டாப் பண்ணி போட்டு கீழே வந்து நம்மளுக்கு விழுது. ஸோ இந்த இடத்துல நம்ம பண்ண வேண்டியது ஒரே ஒரு வேலை தான், இந்த எஃப்இஜி டார்கெட் வைப்போம். எல்லாருமே தான் வைப்பீங்க. அப்படி இல்லைன்னா இங்கே வந்து பிரேக்கராக பார்த்து இது வைப்பீங்க. ஓகேயா,
ஆக்சுவலாக இது பிரேக்கர் கேண்டில்னு எல்லாரும் சொல்லுவோம். ஓகே, நான் பிரேக்கரில் எப்படி என்ட்ரி போடுவேன்னா அந்த லோக்கு என்ட்ரி வச்சுப்பேன். புரியுதா? அங்கே கூட நான் ஃபஸ்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணேன், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லோக்கு என்ட்ரி வைப்பேன். எனக்கு இதான் பிரேக்கர் கேண்டில், நான் இல்லைன்னு சொல்லல. ஏன்னா நான் இந்த மாதிரி வந்து அக்யூரேட்டாக வைக்கும் போது நான் மிஸ் ஆகி போகிறத நிறைய வாட்டி பார்த்துருக்கேன் இப்படி வைக்கும்போது. பட் அதை நான் இப்படி ரியலைஸ் பண்ணிட்டு நான் இப்படி வச்சிருக்கேன். ஓகே, நான் நிறைய பேர் பிரேக் ஆகும் போதே என்ட்ரி எடுத்துப்பாங்க. இந்த இடம் பிரேக் ஆகும் போதே இந்த பிரேக்கர் தான் சொல்லிட்டு இங்கேயே என்ட்ரி எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஹோல்ட் பண்ணி வெறுப்பாயிடுவாங்க. நான் வெயிட் பண்ணி தான் எடுக்கிறேன். ஸோ என்னைய பொறுத்த வரைக்கும் இது ஓகே தான். ஓன் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. 8:26 நம்ம எதுவும் சும்மா பேசல, டிஸ்கார்ட்ல எல்லா அப்டேட்டுமே இருக்கு. ஆனால் இந்த மாதிரி பெட்டர் இப்படி கிடைக்கும் போது நீங்க கிளியரா இந்த ஐ வைங்க. ஓகே, இந்த ஐக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கும்போது இயூ பார்க்கலாம். இயூவில் வந்து எதனா கொஞ்சம் கிளியரா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஃபர்ஸ்ட் இது என்னோட டார்கெட், நெக்ஸ்ட் இது என் டார்கெட். ஆனால் ஃபர்ஸ்ட் டார்கெட் எனக்கு வந்து நியர்லி ஒரு 1:4 கிட்ட வருது. ஓகே, ஸோ இப்போ எல்லாரும் கேட்குற கேள்வி, இது வந்து டேப் ஆகும்போது மணி 4. ஓகே, அங்கே என்ட்ரி எடுப்போமா? எல்லாரோட கேள்வியும் இருக்கும். 4 மணிக்கு கரெக்டாக அவுட் ஆஃப் த கில் ஜோன் அப்போ முடிய போகுது. நானே கொஞ்சம் யோசிப்பேன் என்ட்ரி எடுக்கிறதுக்கு. ஸோ ஆனஸ்டா நான் என்ட்ரி எடுத்துருக்க மாட்டேன். புரியுதுங்களா? பட் நான் ஃபாலோ ஆன் பண்ணுவேன். 15 மினிட் வந்துட்டு அதை ஃபாலோ ஆன் பண்ணுவேன். ஏன்னா நியூயார்க்ல கண்டினியூஷன் தான் நடக்க போகுதுன்னு கிளியரா தெரிஞ்சாங்க. என்ன தெரியல, ஏன்னா டிபி ரீச் ஆகல, மெயின் டிபி ரீச் ஆகல. இது மெயின் டிபி ஃபர்ஸ்ட் இந்த டிபியே ரீச் ஆகல. ஓகேங்களா? ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நான் தான் சொன்னேன் 15 மினிட்ல எனக்கு என்ட்ரி தெரியுதுன்னு. ஓகேங்களா? புரியுதுங்களா? இதுதான் சொன்னேன் நான். இப்போ அடுத்தது இங்கே என்ன பண்ணுவேன், எஃப்இஜி பிளஸ் ஓபி ரெண்டுமே இருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இவர் வந்து நம்ம ஓபி ரெண்டுத்தையும் மார்க் பண்ணுவோம். ஓகேங்களா? நிறைய பேர் வந்து விற்க ரொம்ப பெருசாக இருந்தால் பாடியில் வச்சுப்பாங்க ஓபி. பட் நான் எஃப்இஜி ட்ரேடர், நான் எஃப்இஜி என்ட்ரி எடுத்துப்பேன். மேக்ஸிமம் நான் எஃப்இஜி தான் ப்ரிஃபர் பண்ணுவேன்னு சொல்ல வரேன். ஓகே, ஸோ இப்போ இங்கே பாருங்க 692 என்ட்ரி பாயிண்ட், அரௌண்ட் 9:15ன்றது ஒரு நல்ல டைம், மார்க்கெட் ஸ்டார்ட் ஆன டைம். இங்கே நம்மளோட எஸ்எல்ஐ ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்மளோட டிபி இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஒரு 1:2.3 ஆர் முடிஞ்சது வேலை. நிறைய பேர் 5 ஆர் 6 ஆர் 10 ஆர்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் விருப்பம் இல்லை. ஃபஸ்ட்டு ப்ராஃபிட்ஸ் எல்லா நேரத்துலையும் உங்களுக்கு பே அவுட் ஃபஸ்ட்டு அக்யூரேட்டாக கொடுக்குறதுலாம் கிடையாது. ஓகேங்களா? அக்கௌண்ட் மாற்றி நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். அதுக்குன்னு ப்ராஃபிட்ஸில் பே அவுட் வராதான்னு டக்குன்னு நிறைய பேர் டவுட் வரும். நான் அப்படி சொல்ல வரல. ப்ராஃபிட்ஸ் பே அவுட் பண்ணுவாங்க. உங்களாலே வந்து அவ்வளோ ரிட்டர்ன்ஸ் மேக் பண்ணி பே அவுட் எடுக்க முடியாது நிறைய அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணும்போது. புரியுதுங்களா? இங்கே எப்படி என்ட்ரி போட்டோன்னு கிளியரா? இங்கே நம்மளோட என்ட்ரி ஒரு 2.3 முடிஞ்சது. ஆல்ரெடி ஒரு 2.5 ஒரு 2.3 போதுமே. 4.5% பெர் பர்சன்ட் ரிஸ்க் தந்தா பேஸ்ட் ஆன் யுவர் டெமோ அக்கௌண்ட். ஓகே, உங்களுக்கு புரியும் நான் டெமோ அக்கௌண்ட்னா எதை சொல்றேன்ட்டு. எப்பவுமே டே டைம் ஃப்ரேம் பார்க்கணும். இப்போ டே டைம் ஃப்ரேம்ல பார்த்தீங்கன்னா கைஸ் நம்மளுக்கு மண்டே நல்லா முடிஞ்சுது. பட் ஒரு இன்சைட் பார் ஆயிடுச்சு. யாரு? டியூஸ்டே. ஓகே, இப்போ நம்ம மண்டேவோட ரேஞ்சு ஐஎன் லோ கூட மாட்டிட்டு இருக்கோம். ஓகேங்களா? சிம்பிளான விஷயம், நம்ம சென்ட்ரல்ல இருக்குமா அழகா இந்த ஐயை உடச்சி நம்மளுக்கு பீடியரை டேப் பண்ணா இங்க தான் எய்ம் வச்சுக்கணும். இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கருத்து. இது பண்ண ப்ராக்டிஸ் ஆகிடும். இதுக்கெல்லாம் தனியாக டெடிகேட்டட் வீடியோ மேக் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஃபார்வர்ட் போங்க. என்ன பிடிஎஸ் இருக்கான்னு பாருங்க. மேக்ஸிமம் இருக்காது, ஏன்னா கன்சல்டேஷனில் தானே இருந்தோம் நாமளே. நம்மளுக்கு வெனஸ்டே ஸ்டார்டிங். ஓகே, 1 ஹவர் போயிடும். நம்மளுக்கு அங்கே செல்லுக்கு வந்து எந்த விதமான அறிகுறியும் தெரியல. 15 மினிட்ல செல் ஆகிட்டு இருக்கு. ஹையர் டைம் ஃப்ரேம் செல்லுக்கு ஆகலை. ஒரு ட்ரேடபிள் கன்சல்டேஷனாக இருக்கிறதுனால நம்ம தப்பிச்சிட்டு இருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்தோடனே டிடிஓ மார்க் பண்ணிடணும். ஒரு 10:30 கேண்டில். ஓகே, ஓப்பன் ப்ரைஸ் இங்கே தான் இருக்கும். டிஃப்ரென்ஷியேட் ஆஸ் க்ரீன் கலர் டிடிஓ. 15 மினிட்ல ஏஎம்டி பார்த்துட்டு, இல்லை ஹையர் டைம் ஃப்ரேமோட பிடிஆர்எஸ் எதுவுமே இல்லைன்றதுனால ஆர்டர் ஃப்ளோ என்ட்ரிஸ் என்ன கிடைக்கான்னு பார்ப்போம். ஏஷியன் மார்க்கெட் பார்க்க இங்கே ரேஞ்ச் பெருசாக இருக்குது, எண்ணி பார்க்கலாம். இவ்வளோதான் எக்ஸாக்டாக 43 போயிடுச்சு. 40 பிப்ஸ் வரை இருக்கணும். 43 போயிடுச்சு. கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் நம்ம இது. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், சிம்பிளான விஷயம் தான். இங்கே நமக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடியது இன்னும் வேலிடேஷனில் தான் இருக்குது. சரிங்களா?
அதெல்லாம் கன்சிடர் பண்ணணும், பண்ணாமல் இருக்கக்கூடாது. வேலிடேஷனில் தான் இருக்குது. அழகாக போயிட்டு 12:30 வரையும் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே ஸ்டாப் அண்ட் ஆயிருக்கும். பாருங்க, ஸ்டாப் அண்ட் ஆயிடுச்சா? அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கான், அழகாக இந்த லோவை தூக்கியிருக்கான். ஸ்டாப் அண்ட் எடுத்துட்டு இந்த லோவை தூக்கியிருக்கான். லட்டு மாதிரி ஓபி என்ட்ரியை போட்டு டிபி ரொம்பலாம் வேணாம். தலைவர்களின் வந்து ரிலேட்டிவ் லோஸ் வச்சிருக்காங்க, அது வரையும் முடிச்சிருங்க. நான் ரொம்ப இது அக்யூரேட்டெல்லாம் போடல, ஒரு தோராயமாக என்ட்ரி பாயிண்ட் வச்சுறேன். அக்யூரேட்டாக இல்லைன்னு கேட்கக்கூடாது. ஓகே, ஒரு மேக்னெட் ஆடிட்டே இருக்கும். இப்போ இங்கேயும் உங்களுக்கு ஏஎம்டி இருக்கிறது பார்த்தா தெரியுதா? இதெல்லாம் என்னது? ஏ எம் டி, அதுதான் டிடிஓ மார்க் பண்ணுறேன். பார்த்தாலே புரியும் டிடிஓ எதுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ என்ட்ரி டைம் 1:30 2:30, அவ்வளோதான், 1 hour. இது எவ்வளோ பாஸ்? 5 hour பேஷியன்ஸ், அவ்வளோதான். மண்டே டியூஸ்டே நான் என்ட்ரி மிஸ் பண்ணிட்டேன் ப்ரோ. நிறைய பேர் அனலைஸ் பண்ணுவாங்க, மிஸ் பண்ணுறாங்க. சரி பரவாயில்ல, வெயிட் பண்ணு, கரெக்டாக பண்ணியா? இப்போ ஹையர் டைம் ஃப்ரேமில் எந்த விதமான ஒரு சப்போர்ட்டுமே கிடையாது பிடிஆர்எஸ் நம்மளுக்கு செல் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஓகே, ஆனால் 15 minute நம்ம பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணிருக்கோம். அவன் 1 minute 15 seconds எல்லாமே பண்ணுறாங்க. அவங்க யாருமே தப்பு சொல்லலை. அவங்களே அந்த அளவுக்கு அக்யூரேட்டா நம்பி ட்ரஸ்ட் பண்ணி அவங்க சிஸ்டம் ஃபாலோ பண்ணும்போது அட்லீஸ்ட் ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் 15, அதாவது அதை கம்பேர் பண்ணும்போது இது ஹையர் டைம் ஃப்ரேம். பட் நம்ம பண்ற 1 hour 4 hour பார்க்கும்போது எல்டிஎஃப் தான். இதை கொஞ்சமாவது நம்ம டிசிப்ளின் நம்ம ட்ரஸ்ட் பண்ணி தான் பண்ணணும், சரிங்களா? ஸோ அரௌண்ட் நம்ம மேக் பண்ணது 2.5, இது ஒரு 2.3, 2.4, 4.5, 4.8 கிளியரா சொல்றேன்னா. நெக்ஸ்ட் இது ஒரு 5, 9.8. ஓகே, அரௌண்டு இது ஒரு 9, ஒரு 10 வச்சுக்கோங்களேன் ஒரு உதாரணத்துக்கு. இல்லை 9 வச்சுக்கோங்க, குறைச்சிடலாம், 9 வச்சுப்போம். 1/2% இருக்கிறத விட 4.5% ப்ராஃபிட் 1 monthக்கே ரொம்ப போதுமானது. இதெல்லாம் நீங்க அனுபவிக்கும் போது தான் தெரியும். ஸோ இவரோட ரேஞ்ச் அதிகமாக இருக்கிறதுனால 500+ அதுக்கு மேலேயே இருந்திருக்கும் அன்னைக்கு. அரௌண்டு உங்களுக்கு லண்டன் மார்க்கெட் ஸ்டார்ட் இங்கேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 70 பிப்பு விழுந்துட்டான். திருப்பி ரெக்கவர் ஆனது அப்பவே உடனே லண்டன் மார்க்கெட் முடியறதுக்குள்ள ஒரு 50 பிப்பு. ஸோ ரொம்ப போனதுனால நியூ இயர் கன்சல்டேட் ஆகிடும் அக்கார்டிங் டு த சிபிடிஆர் நினைக்கிறேன், சென்ட்ரல் பேங்க் டெலிவரி அல்காரிதம், சாரி டெலிவரி ரேஞ்ச். தென் வெனஸ்டே நியூயார்க் நம்ம ட்ரேட் பண்ணலை, நம்மளுக்கு தேவையில்லை. நான் நம்ம எடுத்த ப்ராஃபிட்ஸை முக்கியமாக வச்சுக்கணும். திருப்பி நான் இங்கே வந்து பிரேக்கர் பிடிப்பேன், இதெல்லாம் ஸ்டாப் பண்ணி முடிஞ்சு போன மார்க்கெட்டில் சொல்லலாம், ரியல் மார்க்கெட்டில் வேற கதை. ஓகே, ஸோ என்னைய பொறுத்த வரைக்கும் நான் மறுநாள் ஏந்து பார்க்கும்போது இது எல்லாம் காலியாக இருக்கு. இந்த ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஈக்குவலைஸ் எல்லாமே காலி பண்ணிடுச்சு. காலி பண்ணிட்டு தெளிவாக உள்ள வந்து இங்க இருக்கிறதுக்கு ஆக்ட் பண்ணிட்டு, ஓகேவா, இங்க இருக்கிறதுக்கு மீன்ஸ் இது வந்து தெளிவான ஒரு சாரி இது வந்து ஒரு பிரேக்கர் இங்க இருந்து ஆக்ட் ஆகிட்டு கன்சல்டேட் ஆகுது. ஓகேங்களா, கன்சல்டேட் ஆகுது. ஃபர்ஸ்ட் நான் டெய்லியில் காமிச்சிட்டு வந்துடுறேன். நம்ம டர்ஸ்டே வரும். ஓகே, இங்க பாருங்க, வெனஸ்டேவும் இன்சைட் பாரு நம்மளுக்கு டியூஸ்டேவோட லோ எடுத்து டியூஸ்டேவோட ஐயை முடிச்சாச்சு. ஸோ இட்ஸ் அப்பான் பை ட்ரெண்ட், கவுண்டர் ட்ரெண்ட் அப்போதைக்கு ரீசெண்டா. அதனால நீங்க என்ன கன்சிடர் பண்ணலாம்னா இதை ஃபர்ஸ்ட் இஆர்எல், அதுக்கப்புறம் இந்த ஐஆர்எல் டார்கெட் பண்ணலாம். ஸோ டர்ஸ்டே தான் நம்ம டார்கெட் பண்றோம், டர்ஸ்டே ஃப்ரைடே. ஓகேங்களா, 4 hourல போயிடலாம். 4 hourல போகும்போது நம்ம பைக் தான் டார்கெட் பண்ணோம்னா பிரேக்கர்ஸ் தான் கிடைக்கும். ஓகே, ஸோ டர்ஸ்டே ஆரம்பிக்கும் போது மார்க்கெட்டு 11:30 கேண்டில் 1 hour கழிச்சு நம்ம உள்ள போகிறோம் இந்த 11:30 கேண்டில். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இங்கே இப்போதைக்கு எதனா பார்த்தீங்கன்னா என்ன தெரியுதுன்னா, ஜஸ்ட் இந்த 4 hour ரெஃப்யூஜில் டேப் ஆனது அப்படியே ரிஜெக்ஷன் ஆகிட்டே தான் இருக்கு. இவன் காலி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதுதான் இங்கே போயிட்டு இருக்கு. இங்க இருந்த லிக்விடிட்டி எல்லாமே காலியும் ஆயிடுச்சு. 1 hourல ஒரு வாட்டி பாருங்க, கிளியரா இருக்கா? 1 hourல தெளிவா எடுத்து உள்ள வந்து டேப் ஆயிருக்கு எஃப்இஜி, தென் கன்சிடர்ட், தென் ஐஆர்ஐ. ஓகே, இப்போ இங்க 10:30 கேண்டில் மார்க் பண்ணலாம். ஏன்னா டிடிஓ ஆர்டர் வைஸா வர எல்லா எல்லா டேமே நம்ம எப்படி பண்ணிட்டு இருக்கோம்னா இப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம், தெளிவா இருக்கு. தென் 15 minute ஏஎம்டி, ஓகே, இங்க மேனிபுலேட் நம்மளுக்கு கிடைக்கல. இதான் ஃபர்ஸ்ட் வேர்ட் நம்ம பார்க்குறோம், மேனிபுலேட் கிடைக்கல நம்மளுக்கு. ஓகேங்களா,
பட் ஏன் மேனிபுலேட் கிடைக்கலாம்னு எடுக்கிறேன். ஆர்டர் ஃப்ளோ கரெக்டாக எனக்கு இங்கே 1 ஹவர் எஃப்இஜி டேப் ஆகிட்டு போகுது. ஓகே, கன்சல்டேஷன் ஹையர் ஐ ரீட்ரேஸ்மெண்ட். ஓகே, ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிற டைம் நீங்களே பாருங்க 2.25. எனக்கு இங்கே எந்த விதமான என்ட்ரியும் பெரிய அளவில் தெரியல. ஓகே, நிறைய பேர் இதை எடுக்கலாம், இந்த பிரேக்கர் எடுக்கலாம் சரிங்களா. பேக் டெஸ்ட்ல யாருன்னா வேணாலும் சொல்லலாம். இந்த மாதிரி ஈக்குவல் லோஸ் இருக்குமா நான் ட்ரேட் எடுக்க மாட்டேன். எனக்கு அதனால தேவையில்லை. நான் என்னோட எனக்கு கிளியர் ஸ்ட்ரக்சர் வரணும்னு தான் பார்ப்பேன். ஓகேங்களா, ஏன்னா இன்ஸ்டியூஷன் பார்ட்டிசிபேஷன் நியூஸ் வந்துடும். நான் இப்போ நியூஸே சொல்ல மறந்துட்டேன். டெய்லி நியூஸ் இருக்கு. இங்கே 8:30 கண்டில் மண்டே எந்த நியூஸ் ப்ளஸ்ல இருக்கு. அப்போ நம்மளுக்கு வீக்கன் ஆயிருக்கும், செல் ஆயிருக்கும் நம்மளுக்கு. அது ஆச்சான்னு பார்த்துக்கலாம். சாரி, நான் இனிமேல் சொல்லி எடுக்கிறேன், மறந்துட்டேன் காய்ஸ். 8:30 நியூஸ் நம்மளுக்கு டிபி அடிச்சு கொடுத்தான். ஓகே, அதாவது அங்கே பையில் இருந்தது, யூஎஸ்டிக்கு பையில் இருந்தது, நமக்கு செல்லாக இருக்குது எக்ஸ்எக்ஸ்எக்ஸ் யூஎஸ்டி பேர்ஸ் எல்லாமே. டியூஸ்டே என்னது ஜாப் ஓப்பனிங்ஸ் நியூஸ் பையில் தான் இருக்குது. ப்ரீவியஸ் விட ஃபோர்காஸ்ட் வந்து பையில் இருக்குது, அதிகமாக இருக்குது. ஸோ ஃபோர்காஸ்ட்டை விட அதிகமாக, அதாவது நம்மளுக்கு ஆக்சுவல் விட்டுருங்க, ப்ரீவியஸ் விட ஃபோர்காஸ்ட் அதிகமாகும் போது யூஎஸ்டி எல்லாம் ஸ்ட்ரென்தன் ஆகும். அப்போ எக்ஸ்எக்ஸ்எக்ஸ் யூஎஸ்டினா யூரோ யூஎஸ்டி, ஜிபிபி யூஎஸ்டி, எக்ஸ்ஐ யூஎஸ்டி, ஏவிடி யூஎஸ்டி, என்எஸ்டி யூஎஸ்டி, இந்த பேர்ஸ் எல்லாம் இங்கே ப்ரீவியஸை விட ஃபோர்காஸ்ட்டு எப்படி இருக்கோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா ரியாக்ட் ஆகும். இதுவே யூஎஸ்டி கேடு, யூஎஸ்டி ஜேபி, யூஎஸ்டி ஜெஃப் இதெல்லாம் இங்க எப்படி இருக்கோ அதை அப்படியே எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ நமக்கு என்ன தேவை, நம்ம பண்றது வந்து கரெக்டா மேஜர் கரன்சிஸ் மட்டும் தான் நம்ம பண்றோம். ஜியூலாம் பண்றோம், எக்ஸ்யூலாம் பண்றோம். ஸோ ப்ரீவியஸை விட ஃபோர்காஸ்ட் அதிகமா இருக்கு மீன்ஸ் எனக்கு அங்க செல் ஆகும். ப்ரீவியஸை விட ஃபோர்காஸ்ட் ஈக்குவலா இருக்குனாலும் செல் ஆகும். ப்ரீவியஸை விட ஃபோர்காஸ்ட் கம்மியா இருக்கனால எனக்கு அங்க பை ஆகும். ஓகேங்களா, நான் சொன்னது எல்லாமே கன்வெர்ட் பண்ணியே தான் சொல்றேன், குழப்பிக்க வேண்டாம். ஸோ இங்கே ப்ரீவியஸோட ஃபோர்காஸ்ட் அதிகமாக இருக்குது, அதே மாதிரி ஃபோர்காஸ்டோட ஆக்சுவலாக அதிகமாக வந்துருச்சு. ஸோ எனக்கு டிஎக்ஸ்ஒய் ஸ்ட்ரென்தன் ஆனால் நம்ம கரன்சிஸ் வீக்கன் ஆகணும். ஓகேங்களா, அது 8:30 நியூஸ். அது ஆமாம் 8:30 நியூஸ், 8:30 PM. ஸோ டியூஸ்டே 8:30 PM முடிச்சிட்டானா வேலையை. நியூஸ் என்ட்ரியா ப்ரோ? இல்லை, நான் நியூஸுக்கு முன்னாடி எடுத்தாச்சு, 7:15 எடுத்தாச்சு. நியூஸ்லையும் க்ளோஸ் பண்ணல. நியூஸ் முடிஞ்சு 5 நிமிஷம் கழிச்சு க்ளோஸ் பண்ணாலே தப்பு கிடையாது. நான் நியூஸ் முடிஞ்சு 1/4 மணி நேரம் கழிச்சு தான், ஆமாம் அப்புறம் தான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன், 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட், ஏன்னா ப்ராஃபிட் இம்ப்ரூவ் நிறைய பேருக்கு தெரியும். வெனஸ்டே 6:45 ஏடிபி நான் ஃபார்ம் எம்ப்ளாய்மெண்ட். இது நார்மலான ஃபார்ம் எம்ப்ளாய்மெண்ட் கிடையாது, நான் ஃபார்ம் எம்ப்ளாய்மெண்ட் கிடையாது, அது என்எஃப்பி. இது வந்து ஏடிபி. ஓகே, இவனோட டேட்டா பாருங்க, மைனஸ்ல இருக்கு, கம்மியா இருக்கு. அப்போ பை ஆகணும். அவன் இன்னும் கம்மியா வந்திருக்கான், நல்லது. 6:45 8:30 மணிக்கும் நம்மளுக்கு வந்து லேட்டா வந்து வீக்கனா வரும் டிஎக்ஸ்ஒய்க்கு, நம்மளுக்கு புல்லிஷ் ஆயிடுவாங்க. ஸோ இப்போ இங்க என்ன புரியுதுன்னா, கரெக்டா நீங்க பாருங்களேன், நம்மளுக்கு வந்து டேட்டா அங்க ஐஆர்எல் டேல டேப் ஆனதுக்கு ஏற்ற மாதிரியே அமையுது இல்ல. அதாவது அங்க ஐஆர்எல் டேப் ஆயிடுச்சுன்னு சொல்லி டேட்டா மாத்த மாட்டாங்க. சொல்றேன், நமக்கு அந்த டெக்னிக்கல் வந்து டேட்டாவோட டிரைவ் ஆகுது, அப்படி சொல்லலாம். ஓகே, ஃபண்டமெண்டல்ஸோட டிரைவ் ஆகுது டெக்னிக்கல். ஸோ அதனால நம்ம வெனஸ்டே தப்பிச்சிட்டோம். வெனஸ்டே பாருங்க, இந்த 45 ஆக்சுவலாக வெனஸ்டே நியூஸா? ஆமாம், எல்லாமே பை தான் ஆகணும். 6:45 ஒன்று, 8:30 ஒன்று. 6:45 இந்த கேண்டில் ஒன்றும் இம்பாக்ட் இல்லை. 8:30 கேண்டில் இதோ இதான் உள்ள வந்து அதுக்கப்புறம் எடுத்துட்டு போயிருக்கானு, மேலே எடுத்துட்டு போயிருக்கானு. நான் என்ன சொன்னேன், நம்ம ஐஆர்எல்ல போயிட்டு இருக்கோம்ல, டே ஐஆர்எல் பைல இருந்து. ஸோ அந்த 8:30 கேண்டில் இது எல்லாத்தையும் எடுத்து யூஸ் ஆச்சா? அப்போ இது இன்ஸ்டிடியூஷன் மூவ். இது உடனே வந்து அல்கோ நான் தான் இது பண்ண அப்படிலாம் இல்லை, ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் எடுக்கிறேன் ட்ரேடிங்ல, அவ்வளோதான். இன்ஸ்டிடியூஷன் மூவ் வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ அதனால நான் அந்த ஸ்ட்ரக்சரை ட்ரெஸ் பண்றதுனால இந்த ரீட்ரேஸ்மெண்ட் ஒத்துக்கிறேன். 1 ஹவர்லயும் இங்கே நீங்க பாத்தீங்க. ஸோ இங்க நம்ம எடுக்கிறோம். இவ்வளோ என்ட்ரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணது காரணம் ஒன்னே ஒன்று தான் கைஸ், ரொம்பலாம் இல்லை. நம்ம இதை ஃபெயிலியர் ஆக்க போறோம். இங்க இருக்கக்கூடிய 4 ஹவர் ஓபி ஃபெயிலியர் ஆக்க போறோம். அவனே லிக்விடிட்டி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி தான் விழுந்தான். இந்த இடத்துல அழகா நல்லபடியா சூப்பரா கலெக்ட் பண்ணி தான் விழுந்தான். அது வந்து சிபிஐ இருந்தாலும் அதை தூக்க போறோம். தூக்கி இந்த எல்லோ லைனான டே ஐஆர்எல், அதுக்கப்புறம் 0.5 லைன், இந்த ஆரஞ்சு லைன். ஏன்னா நான் உங்களுக்கு டேலே காமிச்சிடறேன். இங்க பாருங்க, தெரியுதுங்களா? 0.5 அதுதான் நோக்கி ஓடிட்டு இருக்கும். நான் டர்ஸ்டே வந்துடணும்னு சொன்னேன்னா, சாரி கேஸ், அந்த அளவுக்கு டக்குன்னு யூஸ் பண்ண வரல. ஓகே, இப்போ டர்ஸ்டே வந்து எப்பவும் போல தலைவன் கிளைம்ஸ் வருவான், அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸ். ரொம்ப நல்ல நியூஸ். அவன் பவுல் வந்து பேசினான்னா சிம்பிளா சொல்லிட்டாரு, எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருக்காது, 20ஆம் தேதி வரை வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவர் சொன்னதை வச்சு இவனுங்க என்ன நினச்சிப்பானுங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கட் ஆகுது, சரி இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் ஆனால் பை அடிக்கலாம் அப்படின்னு நினச்சிப்பானுங்க. அதனால நம்மளுக்கு அன்றைக்கி வந்து அடிச்சானுங்க. இவனும் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஈக்குவல் வேல்யூ அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸ் மட்டும் இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்துக்கணும். ஓகேவா? அப்போ ஈக்குவல் வேல்யூ வந்தால் பை,
கன்வெர்ட் பண்ணாதான் செல், ஈக்குவல் வந்து பை, அவனும் பை தான் ஆயிட்டான். ஓகே, இப்போ இங்கே நல்லா பாருங்க, அங்கே நான் கோடு போட்டு வரேன், ஒரு வெர்டிகல் போட்டுருவோம், அப்போதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஏன்னா நான் எடுத்த என்ட்ரி ஒரு குரூஷியல் என்ட்ரி. அன்னைக்கு இஓ இதே மாதிரி தான், ஜிஓ இதே மாதிரி தான். ஆனால் எனக்கு ஜிஓ மட்டும் நல்லா இருந்தது, ஏன்னா இது வந்து எனக்கு டே ஐஆர்எல். அப்போ இஆர்எல் எங்கன்னு கேட்பீங்கல்ல, ஃபர்ஸ்ட் எடுத்த ஐஆர்எலுக்கு கைஸ் நான் குழப்பல, தெளிவாக சொல்லிடுறேன். இங்கே பாருங்க, இந்த ஐஆர்எல் எடுத்தானா அது எனக்கு மண்டே டேப் ஆச்சா, அப்போ எனக்கு இதானே இஆர்எல். இது இஆர்எல். அடுத்தது இந்த ஐஆர்எல் டேப் ஆகணும், இந்த எல்லோ கலர். ஓகே, இப்போ இந்த டே வந்து அன்வேலிடேட் ஆயிடுச்சு, நான் அதை எடுத்துடுறேன். இப்போ இது எனக்கு டேப் ஆகணும், அதுக்கப்புறம் தான் நான் வேணும்னு பார்த்தேன். ஏன்னா 0.5 எனக்கு அங்கே தான் வருது. டேரெக்டாக நான் 15 மினிட் போயிடுறேன். இங்கே பாருங்க, இதோ தெரியுதா, இதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஓகே, இதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதை நான் எடுத்துட்டு வர விரும்பல, நிறைய பாக்ஸ் இருந்தால் பார்க்க சார்ட்டே நல்லா இல்லை, கிளியராக இருக்கணும் சார்ட் பார்க்கறதுக்கு. ஸோ இப்படி 7 o'clock அரௌண்ட் நீங்கள் பார்க்கும்போது இந்த ஐயை வந்து ஒன்று ஒன்றா இருக்கும்போது பிரேக்கர் தான் எடுத்துகிட்டு போகிறான். மேக்ஸிமம் வந்து டிஸ்கவுண்ட் வரல. 5 மினிட்ல போய் பார்த்தீங்கன்னா இன்னும் கிளியராக இருக்கும் என்ட்ரி. 5 மினிட் தான் போகிறேன், அவங்க 1 மினிட்டே காமிக்கிறாங்க. நமக்கு அதெல்லாம் தேவையில்லை, இல்லை எனக்கு தேவையில்லை பர்சனலாக. ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெளிவாக ஒரு பிரேக்கர் பிளாக் ஆக்ட் ஆனது உங்களுக்கு தெரியுதா? டோரா பூஜியில் கேட்குற மாதிரி இருக்குது, இதுதான். ஓகே, பிரேக்கர் பிளாக் இது இங்கே வந்து டேப் ஆகி போயிடுது. நான் சொல்லல, இதை சொல்ல நான், அது 9:15 தான் வந்தான். நான் அதுக்கு முன்னாடி என்ட்ரி முடிச்சிட்டேன். நான் சொல்றது இங்கே நியூஸுக்கு முன்னாடி கேண்டில் க்ளோஸ் வச்சாச்சு. கேண்டில் க்ளோஸ் வச்சுட்டு இவன் டேப் ஆயிட்டான், 6:50 டேப் ஆயிட்டான். அப்போ நீ அங்கே என்ட்ரி எடுக்கணும்ல. எனக்கு அவனா சொல்றான் 7 மணி நியூஸா, 6:54 என்ட்ரி எடுத்து முடிச்சிரு. அதே மாதிரி 7 மணி நியூஸ் ரிலீஸ் ஆச்சுன்னா 7:05 வரையும் பொசிஷனை க்ளோஸ் பண்ணாங்க, 7:06 மேலே க்ளோஸ் பண்ணிக்கோ. 5 நிமிஷம் டைம் ஃப்ரேம் ரூல் இதுதான். 2 நிமிஷம் இருக்கும் நிறைய கம்பெனியில், நமக்கு 5 நிமிஷம் கரெக்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். 339 லாஸ்ட் 3 டிஜிட் தான் பார்க்குறேன் நான். க்ளோஸ் ஆன பிறகு தான் நான் பிரேக்கர் எடுக்கிறேன். ஓகே, எங்கே ப்ரோ எஸ்எல்? கிளியராக இங்கே எஸ்எல். டிபி ஒரு 2 hour இங்கே வந்துடும், நான் இல்லைன்னு சொல்ல. எனக்கு வந்து பர்சனலாக இதை எடுத்து முடிச்சு இது போவான். ஏன்னா ப்ரைஸ் எதனா ஒரு லிக்விடிட்டியை மேக்னெட் மாதிரி அட்ராக்ட் செஞ்சு தான் ஆகணும். ஓகே, அது டிபியை மட்டும் முடிக்கணும்னு கிடையாது, அடுத்து அது டெலிவரி ஆகிறதுக்கு எதனா ஒரு ப்ரைஸ் ஒர்க் ஆகணும். இது எனக்கு தெரிஞ்ச டீச்சிங்ஸ். ஓகேங்களா? ஸோ அதை மினிமம் நான் சொல்கிறேன். ஸோ நியூஸ் கேண்டில் 7 மணிக்கு நான் என்ட்ரி எடுத்தது 6:50. ஓகேங்களா? ஸோ நோ ப்ராப்ளம், அக்கௌண்ட் வந்து ப்ரீச் ஆகாது, அதை புரிஞ்சுக்கோங்க. பிரேக்கர் பிளாக் யூஸ் பண்ணி தான் நான் இங்கே எடுத்திருக்கேன். வேணும்னா நான் தெளிவாக இங்கே மார்க் பண்ணிடுறேன், இதை எடுத்துடலாம். அது பிபி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 5 hour. சப்போஸ் இதை நான் மிஸ் பண்ணிட்டேன், இங்கே எப்படி என்ட்ரி எடுக்கலாம்? நிறைய பேர் டவுட் இருக்கும். நியூஸ் வர விட்டு, ஏன்னா டேட்டா மாற்றி அடிச்சுச்சுன்னா ப்ரோ பண்ணுவேன், ஈக்குவலாக இருக்கே, காலி ஆக மாட்டியா? ஆக்சுவலாக பார்த்தா அது இங்கே எடுத்துட்டு தான் வந்திருக்கும். இவர் எடுத்துட்டு தான் வந்திருப்பார், அப்படி சொல்கிறேன் நான். திருப்பி இங்கே என்ட்ரி எடுக்கணும்னா நீங்கள் ஒன்றே ஒன்று தான் பண்ணணும், தைரியமாக இந்த எஃபிஜிக்கு என்ட்ரி அடிக்கணும். ஓகேங்களா? அந்த எஃபிஜிக்கு என்ட்ரி அடிச்சிங்கன்னா உங்களோட லோ பாருங்க 383 என்ட்ரி பாயிண்ட், அதுதான். அங்கேருந்து இதுதான் எஸ்எல், கம்பல்சரி இதுதான் எஸ்எல், டைட் எஸ்எல் தான். ஏன்னா இன்ஸ்டியூஷன் பார்ட்டிசிபேஷன் உள்ளே வந்து கரெக்டாக மார்க்கெட் போயிட்டு இருக்கு. அப்படி எஸ்எல் அடிச்சாலும் அச்சனை ஒத்துக்கண்டித்தான், தான், வேறு எதுவும் வழி கிடையாது. 4.2 hour, இவன் வந்து 5.1, அது 4 ஒரு hour வித்தியாசம், அவ்வளோதான். 0.90 வித்தியாசம், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ எப்படி வேணாலும் நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். இது எடுத்தீங்கன்னா இன்னும் சேஃபு, கிளியராக இருக்கும். இல்லை இங்கே நான் வந்து எஸ்எல் இங்கே தான் வைப்பேன், வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 2.7 நோவோ கிடைக்கும். என்னோட ஆனஸ்டான ஒப்பீனியன், நான் அப்படி வச்சுப்பேன். ஓகேங்களா? அடித்தாலும் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இது ஆனால் நியூஸ் முன்னாடி எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது, ஏன்னா டேட்டா கிளியராக காமிக்குது இல்லை. இங்கே பாருங்க, நியூஸுக்கு அப்புறம் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சாரி, நியூஸுக்கு முன்னாடி எடுக்கிறது வந்து நல்லது சொன்னது, டேட்டா கிளியராக காமிக்குது, தெரியுதா? வதந்தி தான் எல்லாம், பையட் ரூமர் செல்லட் நியூஸ், அதான் உண்மை. அதுக்கு நீங்கள் நியூஸில் வந்து செல்லட் பண்ணிக்கலாம் இல்லை, அது சும்மா ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஓகே, இங்கே மேக் பண்ணியாச்சு ஒரு 5 hour. இல்லை நீங்கள் அதை 2.7 கூட போட்டுக்கோங்க, ரீகன்ஃபர்மேஷன் போட்டு இங்கே தான் போட்டு கூட போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு டே கேண்டில் திருப்பி வந்துட்டு என்ன தான் நடக்குது தெளிவாக இந்த இயரில் எடுத்தாச்சு.
இந்த ஐஆர்எல் டேப் ஆயிருக்கு. ஓகே, மறுநாள்ல இருந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது செல்லு. ஆனா ஒன்னு நான் நல்லா கிளியரா சொல்றேன், இது நான் நான் லிசன் பண்ணனா இல்ல என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸானது எனக்கே தெரியல சரியா. என்னன்னா ஒரு மேஜர் டைம் ஃப்ரேம்ஸ்ல தான் ஐஆர்எல் இஆர்எல் பார்க்கணுன்றது எம்எம்எக்ஸ்எம் ட்ரேடர் சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா, அந்த மேஜர் டைம் ஃப்ரேம்ஸ்ல வீக்லி டெய்லி மந்த்லி தான் நம்ம அதிகமாக பார்ப்போம். அதுக்கான ஐஆர்எல் இல்லை இஆர்எல் அப்படி இல்லைன்னா அந்த ரேஞ்சோட 0.5 இந்த 3 இடத்த மார்க்கெட் ரீச் பண்ணும்போது அங்க ஒரு கன்சல்டேஷன் நடக்குது. மெயினான இடம் இதெல்லாம். இஆர்எல்ஸ்னா டிபிஸ் ரீச் ஆகிற இடம், ஐஆர்எல்னா பிடிஆர்எஸ் ரீச் ஆகிற இடம், 0.5னா மார்க்கெட் நெக்ஸ்ட் கண்டினியூ ஆகக்கூடிய இடம். அது கண்டினியூஷனா இருக்கலாம் இல்ல ரிவர்சலா இருக்கலாம். ஓகேங்களா, அது நம்மளோட அனலைசிஸ் பொறுத்து தான் இருக்கு. அந்த இடத்துல இந்த இடத்துல லிக்விடிட்டி வந்து நியூஸஸ் மூலியமா சிபிஐ, என்எஃப்பி, எஃப்ஓஎம்சி இல்ல பிபிஐ சம்டைம்ஸ் இதெல்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா அந்த 0.5 இதெல்லாம் வந்து 0.5 ஐஆர்எல் இஆர்எல்ல டக்குனு என்ட்ரி நவுந்துருது. இல்லைன்னா அங்கே மார்க்கெட் கன்சல்டேட் பண்ணிட்டு தான் நவுருது. ஓகேங்களா, ஸோ எக்ஸ்பேன்ஷன்ன்றது இன்ஸ்டியூஷன்ஸ் தான், அந்த கன்சல்டேஷன் மேக் பண்றதும் இன்ஸ்டியூஷன்ஸ் தான். அந்த பார்ட்டிசிபேஷன்ல இருந்தே நீங்க பார்க்கணும். இது எல்லாமே எனக்கு தெரிஞ்சது நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா, ஸோ நான் வந்து ரொம்ப டெப்த்தாலாம் படிச்செல்லாம் சொல்ல மாட்டேன். இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல ஏதோ ஒரு ரீட்டைலரா மணி மேக் பண்ண முடியுதா அதை பாருங்க. இன்ஸ்டியூஷனா மணி மேக் பண்ணுமா, தயவு செஞ்சு ஃபண்டமெண்டல்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் எப்படி சொல்றேன்னா, இப்போ இங்க ரீச் ஆயிடுச்சு ஐஆர்எல் எவ்வளவு ஸ்லோவா இருக்கு. இங்கேயுமே பாருங்க ஒரு பிடிஆர் ரீச் ஆயிட்டு எவ்வளவு ஸ்லோவா இருக்கு அந்த பிரேக்கர். இந்த இடத்துல ஓரளவு களம் வந்து ஆகஸ்ட் 2ஆம் தேதி இவன் சிபிஐ, இப்போ இதை பாருங்க, சாரி ஆகஸ்ட் 2ஆம் தேதி வந்து ஃப்ரைடே என்எஃப்பி, இதை பாருங்க கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. இது ஓகே, இது ஆக்ட் ஆச்சு. ஏன்னா ஐ திங்க் இது சிபிஐ. ஓகே, செகண்ட் வீக் ஆஃப் த மந்த்ல வந்து சிபிஐ தான் வரும் அந்த டேட்ல. வெனஸ்டே போல தான் சிபிஐ விடுவானுங்க எப்பவுமே. வெனஸ்டே விட்டா தேர்ஸ்டே பிபிஐ வரும், இல்லை டியூஸ்டே விட்டா வெனஸ்டே, அந்த மாதிரி தான் வரும் மேக்ஸிமம். ஸோ நியூஸ் இருக்கிற இடத்துல மெயின் இடம் மெயின் நியூஸஸ் வரும்போது அந்த ஐஆர்எல் டேப் ஆகிறது நல்லா போகுது. நியூஸ் இல்லாத போது ஐஆர்எல் டேப் ஆகுது, கன்சல்டேட் அடிச்சு போகுது. சிம்பிள் பாயிண்ட். ஓகே, ஸோ ஃப்ரைடே அங்கே நிற்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டுன்றதுக்கு தான் இவ்வளோ நேரம் நான் பேசிட்டு இருக்கேன். சரிங்களா, நம்மளால ப்ராஃபிட் மேக் பண்ணியாச்சு. ஒரு 4 hour டைம் ஃப்ரேம் போல அகைன் மார்க்கெட் தெளிவாக போயிருக்கா. இந்த இடத்துல நம்ம ஜஸ்ட் ஒரு கேண்டில் தான் மேக் பண்ணோம். அகைன் 1 hour டிடிஓ, ஏஎம்டி டிடிஓ கரெக்டாக இருக்கு. நீங்கள் நோட் பண்ணாலே உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ இங்கே பாருங்க டிடிஓ 10:30 கேண்டில் ஓப்பன் பிரைஸ் டிடிஓ அது. ஓகே, கிரீன் கலரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டேன். இங்கேருந்து நான் என்ன வியூ பார்ப்பேன், ஆனஸ்ட்டாக இங்கே வந்து நான் செல் வியூ தான் பார்ப்பேன். ஏன்னா நான் இங்கே டேப் பண்ணிட்டேனே. எனக்கு 0.5 வந்தாச்சு, இதை வரும் 0.5 வந்தாச்சு, டே இயரில் வந்தாச்சு. இப்போ இங்கே வந்து எனக்கு இந்த 4 hour 1 hour எதனா பிடிஆர் சொல்லுவேன்னா இப்போதைக்கு எனக்கு இங்கே வந்து ஒரு நல்ல எஃப்இஜி இருக்கு. ஓகே, நான் இந்த பிரேக்கர் போகணும், இந்த எஃப்இஜி கம்பெனி ஆகும், இவ்வளோ தூரம் மார்க்கெட் போகணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கல. அங்கே என்ன பார்க்குறீங்களோ அதை ட்ரேட் பண்ணணும். ஓகேயா, அதாவது ட்ரேட் வாட் யூ கேன் சி நாட் வாட் யூ தாட் சொல்லுவாங்க, அது போல தான். இப்போ இங்கே எனக்கு 0.5ல ஒரு ப்ரீமியம் எஃப்இஜி இருக்கு. இங்கே இருக்கக்கூடிய ஆல்ரெடி ஒரு ஓபியை ஸ்டாப் பண்ணியாச்சு. இது டே எஃப்இஜியும் கூட. ஸோ எனக்கு அந்த எக்ஸ்பேன்ஷனுக்குலாம் இங்கேருந்து அப்போவே கரண்ட் ப்ரைஸ் ஆக்ஷனே வந்து எனக்கு திருப்பி இனிமே ஒரு எம்எஸ்எஸ் நடத்துவான், ஒரு பிடிஆர் தருவான், 1 hourல 4 hourல 15 minute எக்ஸிகியூஷன் பண்ண போறேன். இல்ல ஃபெயிலியர் ஆகுதுன்னா அப்போ ஒன்று நீங்க சொல்ற மாதிரி இந்த பிபிக்கு யோசிக்கலாம், அதுக்கப்புறம் இந்த ஓபிக்கெல்லாம் யோசிக்கலாம். ஓகேங்களா, அதெல்லாம் செகண்டரி. ஸோ இங்க பார்த்தாலே தெரியும் இதான் ஓபி அடுத்தது. இந்த ப்ளூ கலர் கேண்டில் தான் அது மண்டேல இருந்து ஆக்ட் ஆகுது. ஃப்ரைடே என்ன ஆச்சு அதை பாக்குறேன். ஏஎம்டி தெளிவா இருக்குல்ல, ஏஎம்டி ஓகே. ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா கிளியராகவே நம்மளுக்கு ஏஎம்டி பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். ஜஸ்ட் இதை பாருங்க, ஒரு கன்சல்டேஷன். இது என்ன நியூஸ், டிசம்பர் என்எஃப்பி. ஓகே, வேற ஒன்றும் இல்லை, என்எஃப் அடிச்சு நோத்திருப்பான். இப்போ நான் என்ன சொல்றேன், நான் செல் பயாஸ்ல இருக்கேன். நியூஸ் வந்து 2 தான் பண்ணணும் சிம்பிளா. ஒன்று, நியூஸுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ப்ரீ மார்க்கெட்டே மேனிபுலேஷன் பண்ணிடுச்சுன்னா நியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவான். இல்ல மார்க்கெட் வந்து மேனிபுலேஷனே நடக்கலைன்னா நியூஸ் தான் உங்களுக்கு மேனிபுலேஷன் பண்ணிட்டு அவனே உங்களுக்கு என்ட்ரி வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி கொடுத்துருவான். ரீடிஸ்ட்ரிபியூஷன் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இவ்வளவுதான், வேற எதுவுமே பண்ணாது மார்க்கெட். ஸோ நான் இருக்கிறது செல் சைடு. மார்க்கெட் ஃபுல்லா என்எஃப்ல கன்சல்டேஷன் ஆகுது, லண்டன்ல நான் என்ட்ரி எடுக்க மாட்டேன். ஓகேவா, அப்போ எனக்கு மேனிபுலேஷன் மேலதான் வரணும். வந்தாச்சு, நியூஸ் என்ன மேனிபுலேட் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுவான், எனக்கு எம்எஸ்எஸ் கொடுத்து செல் பண்ணுவான்.
இவ்வளவுதான் விஷயமே, வேற எதுவுமே அங்க மேட்டரே கிடையாது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஐஓஎஃப்டி நியூஸ் மேல போயிட்டு திருப்பி கீழே வந்து இந்த லோவ் எடுத்து எம்எஸ்எஸ் கொடுத்தாச்சா, ஜஸ்ட் டேப் தான், ரொம்ப மைன்யூட் டேப். ஓகே, எஃபிஜி தென் அங்க வந்து பிரேக்கர் பிளாக் ஹெல்த்தியா இல்ல, ரொம்ப மோசமான கன்சல்டேஷன் பிரேக்கர் பிளாக் தான் இது. எடுக்கிறவங்க எடுத்துருக்கலாம் தாராளமா, ஒன்றும் இல்லை, ப்ராஃபிட் மேக் பண்ணுமா, நம்ம டிசிப்ளினை நம்ம ஃபாலோ பண்ணி பயம் இல்லாம என்ட்ரி எக்ஸிக்யூட் பண்ணிட்டு உட்காந்துனாலே ப்ராஃபிட் தான் திருப்பி மேக் பண்ணியிருப்போம். எஸ்எல் மேக் பண்ண மட்டும் நான் எடுப்போகுது. 657 கேண்டில் க்ளோஸ் ஆச்சாங்க, க்ளோஸ் ஆன பிறகு தான் பிரேக்கர் வந்து நான் வேலிடேட் பண்ண முடியும். 657 மீன்ஸ் இங்க வருது அரௌண்ட் 58. ஓகே, கன்சல்டேஷன் ஐ எடுத்துட்டு போயிட்டு வைங்க, இந்த ஐ. தென் எங்க டிபி சிம்பிள், இந்த லோஸு என்எஃபிஏ ஆல்ரெடி அடிச்சிட்டான், மார்க்கெட் ரொம்ப வால்டைல், மேலே கீழேயும் போயாச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு 2 hour புக் பண்ணுங்க போதும், அவ்வளோதான். அதுக்கு மேலே போகிறத மார்க்கெட் விருப்பம். இதுவே உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 2.8 hour கிளைம்டு. ஓகே, ஏ எம் டி கிளியரான வியூ கிடைச்சாச்சா உங்களுக்கு? ஸோ அரௌண்ட் நான் ஃபர்ஸ்ட்லேருந்து காமிக்கிறேன். மண்டே நான் என்ன மண்டே பண்ணேன், 4 hour ஓபி இங்கே இருந்தது, அந்த 4 hour ஓபியில் 1 hourல பார்த்தேன். இந்த பாக்ஸ் வந்து 1 hour எஃபிஜி, இந்த லைன் 1 hour ஓபி. ஏஎம்டி இருந்தது, லண்டன் கில்ஸோன் உள்ள வந்தேன். எனக்கு வந்து மார்க்கெட்டு கரெக்டாக அக்யூமுலேஷன், மேனிபுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன், எம்எஸ்எஸ் கொடுத்து ஃபர்ஸ்ட் எனக்கு என்ட்ரி விட்டு முடிச்சிட்டானுங்க ஒரு 2.5 hour மண்டே. ஓகே, அது எனக்கு கிடைச்சது வந்து நான் இது நியூயார்க்கில். அடுத்தது இதே ரேஞ்சை பிடிச்சிக்கிட்டேன், I2 போட்டுக்கிட்டேன். அங்கேருந்து எஃபிஜி, இந்த எஃபிஜி ஆக்ட் பண்ணிட்டேன். ஏ எம் வித் என்ட்ரி, அவ்வளோதான் கிடைச்சிது இந்த என்ட்ரி. ஆனால் அது 4 மணி கிடைச்சிது, அங்கே நான் எடுக்கல. ஸோ நியூயார்க்கில் ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆகும் போது எடுத்த கண்டினியூஷன் என்ட்ரி, அது ஒரு 2.3 hour. நெக்ஸ்ட் அதே எஃபிஜி தான், இன்னும் இன்வாலிடேட் ஆகலை, ஆனால் ரீகன்ஃபர்மேஷன் பார்த்து தான் எடுப்பேன். தொட்டா லூசு மாதிரி அப்படியே எடுத்துட மாட்டேன். இந்த ஐ ரெண்டும் ஸ்டாப் அண்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஆயிட்டு எம்எஸ்எஸ் இது லோ, இது ஐ எடுத்து லோ எடுத்துட்டு எம்எஸ்எஸ் வித் ஓபி கரெக்டாக டேப் பண்ண டைம் 1:30 மணி, டைம் முடிஞ்சது 2:30 மணி. ஓகேங்களா, அக்யூமுலேஷன், மேனிபுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் முடிஞ்சுது. நியூயார்க் ட்ரேட் பண்ணல, ஏன்னா சிபிடிஆர் ஃபாலோ ஆயிடுச்சு. மண்டேவே வந்து நம்மளுக்கு மார்க்கெட்டு தெளிவா ஒரு டே ஐஆர்எல் செல் பை எஃபிஜி தொட்டாச்சு. மேலே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வீக்லி எஃபிஜி தாண்டி அந்த ஓபி ஃபெயிலியர் ஆகிட்டு திருப்பி டே எஃபிஜி ஐஆர்எல் இருக்கு 0.5 அந்த ரேஞ்சுக்கு வருது. ஸோ அதனால நம்ம பை பார்க்குறோம். நம்மளோட அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸ் டேட்டாவும் நம்மளுக்கு பைக்கு உதவுது. அதனால இது பார்த்தீங்கன்னா 1 hour லோ டு ஐ, இங்கே 1 hourல எஃபிஜி இருக்கும், டேப் ஆகிட்டு பொறுமையாக மேலே போகுது. அக்யூமுலேஷன் தான் இது. இங்கே மேனிபுலேஷன் வீடியோ நடக்கல, லண்டன் டிலேடு ப்ரொட்ராக்ஷன் இது. ஓகேங்களா, எல்லாமே மாறிட்டு நம்ம ஈவினிங் இங்கே என்ட்ரி கிடைக்குது 5 minute பிரேக்கர் பிளாக்ல. நான் சொல்றது நியூஸ்க்கு முன்னாடி என்ட்ரி வேணா போட்டுக்கலாம், இல்லை நியூஸ்க்கு அப்புறம் கூட போட்டுக்கலாம், நம்ம விருப்பம் தான் அது. ஆர்ஆர்ன்றது ரெண்டாவது தான், டெய்லி ஒரு 2 hour, சாரி டெய்லி இல்லை, வாரத்துக்கு 2 hour புக் பண்ணாலும் நீங்கள் நல்லா ப்ராஃபிட்டபுளாக தான் இருப்பீங்க. இங்கே பார்த்தீங்களா கரெக்டாக ஸ்ட்ரக்சர் உடச்சி கேண்டில் க்ளோஸ் ஆச்சா, அதுக்கப்புறம் தான் இது எடுத்தோம் இல்லையா. இந்த 5 hour விட்டுருங்கன்ற வேணாம், அது வேண்டாம், நான் இதே கொடுக்குறேன். 383 383 எஸ்எல் டைட்டு தான். இது வந்து டேவோட ஐஆர்எல் செல்லுக்கு, அது வரைக்கும் போனான்னா ஒரு 4 hour. ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்எஃப்பி ரிலீஸ், அன்னைக்கு ஃபுல்லாக கன்சல்டேஷன். என்எஃப்பி ரிலீஸ் வந்து மேனிபுலேஷன் பண்ணிச்சு. உங்களுக்கு ஏற்ற மாதிரி லெஃப்ட் சைடில் ஒரு 4 hour செல் எஃபிஜி, இந்த எல்லோ கலர் லைன் வந்து டே டைம் ஃப்ரேமோட 0.5 மீட் ஆயிடுச்சு, பிளஸ் ஐஆர்எல் எஃபிஜியும் மீட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எம்எஸ்எஸ் கொடுத்து இங்க இருக்கக்கூடிய பிரேக்கர் பிளாக் ஆக்ட் ஆச்சு. ஆனால் எஸ்எல் மேலே வைக்கணும், இல்லைன்னா காலியா இருப்பீங்க. இது பிரேக்கர் பிளாக். ஃபர்ஸ்ட் எம்எஸ்எஸ் கிடைக்கிற இடத்துல பிரேக்கர் பிளாக் நல்லா இருக்கும், கேண்டில் க்ளோஸ் வச்ச அப்புறம் எடுக்கணும். எஸ்எல் மட்டும் இங்கே வைக்கணும். ஐஓஎஃப்டியும் டேப் ஆயிருக்கீங்க, எஸ்எல் இங்கே வைக்கணும். ஓகே, ஸோ அங்கேருந்து மினிமம் டார்கெட் ரிலேட்டிவ் லோஸ் இது வரைக்கும் தான் நான் டார்கெட் பண்ணேன், அது ஒரு 2.8. ஓகே, இப்போ இங்கே ஒரு 2.8, இங்கே ஒரு 4 6.8, இங்கே ஒரு 5 11.8, இங்கே ஒரு 2 13.8, இது ஒரு 3 13.8, ஒரு 3 14.1. அதுக்கப்புறம் இது ஒரு 2னே வச்சுக்கோங்களேன், 14
16.5. ஓகே, 16.5. நான் ஒரு பர்சன்டேஜ் எடுத்தா 16.5% ரிட்டர்ன்ஸ். இங்க நான் யாரையும் ஏமாத்தல, யாரையும் மேனிபுலேட் பண்ணல. கரெக்டா எஜுகேஷன் கண்டென்ட்டா நம்ம சொல்லிடுறோம். ஓகேங்களா? அவங்கவுங்க விருப்பம் 0.5 ரிஸ்கோ 1% ரிஸ்கோ எல்லாமே நீங்க எடுக்க போறது ப்ராஃபிட் அக்கௌண்ட்ஸ் தான். ஸ்டிமுலேட்டட் கேபிட்டல். ஓகே. ஸோ உங்களோட டிபெண்ட் நீங்க யோசிச்சுட்டு என்ட்ரி எடுத்து நல்லா ட்ரேட் பண்ணுங்க. அரௌண்ட் ஒரு 100K அந்த மாதிரி நீங்க அக்கௌண்ட் வச்சுட்டு நீங்க யூஸ் பண்ணும்போது ப்ராஃபிட் உங்களுக்கு பெருசாக அதுவும் தெரியாது. நீங்க லாட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் ஹேண்டில் பண்ணும்போது தான் காப்பி ட்ரேட் இப்போ இல்லைன்ற சூழ்நிலையில அப்பதான் தெரியும் நீங்க எவ்வளவு ப்ராஃபிட் சரி எல்லா வார்த்தை எவ்வளவு மேக் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு. ஓகே. பட் இங்க காமிச்சது எல்லாமே ரியலிஸ்டிக்கா HTF டு LTF 15 மினிட்டையோ நான் 5 மினிட்டையும் எக்ஸிபிஷன் தான் யூஸ் பண்ணேன். 15 மினிட்ல கூட எப்பனா PDRS மார்க் பண்ணிருப்பேன். பட் 5 மினிட் நான் பியூர்லி எக்ஸிபிஷன்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணேன். ஓகே. நான் அதை கூட நான் பெருசா கன்சிடர் பண்ணல மார்க்கெட்டோட டெசிஷனுக்கு. ஸோ நான் எப்பவுமே மேக்ஸிமம் என்ன HTFலேயே வச்சுக்க தான் பார்ப்போம் 1 or 4 hourலேயே. ஓகேங்களா? இதுதான் நம்மளோட ரியாலிட்டி. ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் த GBP டிசம்பர் மந்த் இது. ஓகே, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க guys. அகைன் சொல்றேன், வீக்லி டைம் ஃப்ரேம், டெய்லி டைம் ஃப்ரேம் எடுத்து பார்க்கணும். IRL மார்க் பண்ணி முடிக்கணும். அதுக்கு அடுத்தது நம்ம IRL இருக்குமா, ERL இருக்குமா, இல்லை 0.5 இருக்குமான்னு முடிவு பண்ணிக்கணும். இது மூணுத்திலுமே நம்ம இல்லைன்னா மார்க்கெட் ட்ரெண்டிங்ல இருக்குன்னு அர்த்தம். IRL இருந்து ERL நோக்கி ஓடுதா நல்லா போயிட்டு இருக்கும், இல்லை ERL இருந்து IRL நோக்கி வருதுன்னு நல்லா வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? ஆனா நான் கரெக்டா இப்போ IRL இருக்கேன், கரெக்டா நான் ERL இருக்கேன், கரெக்டா 0.5 இருக்கேன், அங்க கொஞ்சம் யோசிச்சு தான் விளையாடணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நீங்க எப்பவும் போல 4 hour 1 hourல PDRA வேலிடேட் பண்ணுங்க. ஸ்ட்ரக்சர் வித் PDRA வேலிடேட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு TDO மார்க் பண்ணிக்கோங்க 1 hourலயே. அதுக்கடுத்து உள்ள வந்து 15 மினிட்ல தெளிவா நீங்க மார்க் பண்ண 1 hour 4 hour PDRA டேப் ஆன பிறகு MSS பார்த்துட்டு அப்போ ஒரு PDRA கிடைக்கும்ல, MSS வித் FEG, MSS வித் OB, MSS வித் BB, அங்க கில் ஜோன்ல மட்டும் என்டர் ஆகுங்க. 2 hourன்றது ஈஸியா கிடைச்சிரும். பட் ஒரு RR பார்த்து மட்டும் ட்ரேட் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு தேவையான DOLs ரீச் ஆகுதான்னு பார்க்கணும். அவன் தான் ரியல் ட்ரேடர், அதையும் பார்த்துக்கோங்க. பட் RR வந்து ஒரு புக்கிங்ல அவங்க வச்சுக்கோங்க. ஒரு 2 hour ஒரு 70% 60% மூவ் பண்ணுங்களேன். அந்த சைக்காலஜி பில்டாக நான் சொல்ற அந்த DOLs வந்து உங்களுக்கு பில்ட் ஆயிடும். ஓகே. ஸோ இவ்வளவுதான் என்னோட ட்ரேட் பிளான். நான் இவ்வளவுதான் ட்ரேட் பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்ச நாலேஜுக்கு நான் இதை மட்டும் தான் யூஸ் பண்றேன். ஓகே. இதே நம்ம டிஸ்கார்ட்லயும் தெளிவா சொல்லிட்டு இருக்கிறது டெய்லி. நான் அடுத்த வாட்டி உங்களுக்கு டிஸ்கார்ட் காமிச்சு வேணா எடுக்க. இது எல்லாமே கிளியரா நம்ம பார்த்து எடுத்தது தான். என்ட்ரிஸ் ஒன்றும். ஓகேங்களா? 3rd December 2nd December இங்கேயுமே போட்டிருக்கு. GBP USD தான். நீங்க எந்த டேப் ஆகிட்டு வேலாம், அப்படி இல்லைன்னா இங்க இருந்து போயிட்டு இப்படி வரலாம். ஓகேங்களா? அப்படி வரலாம் இப்படி வரலாம் மீன்ஸ் அப்படிதான், வேற வழி கிடையாது. 2 டைப்ஸ் ஆஃப் பிளான் இருக்கணும் தான் நம்மளுக்கு. புரியுதுங்களா? அப்பதான் நம்ம மார்க்கெட்டுக்கு ஆக்ட் பண்ணுது, மார்க்கெட் நமக்கு ரியாக்ட் பண்றோம், டக்குன்னு நம்ம அப்பதான் ரெடி ஆக முடியும். புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம கொடுத்தது தெளிவா இங்கேருந்து வரும்னு சொல்லிட்டு எல்லாமே மார்க்கெட் வந்து ஆக்ட் ஆயிருக்கு. ஓகே. இது அப்புறம் GBP அங்கே போய் டேப் ஆன டைமு 5 மினிட்ல திரும்ப வந்து திருப்பி மார்க்கெட் அந்த 15 மினிட்ல FEG ஃபார்ம் ஆயிருக்கும். அதுதான் தெளிவாக சொன்னது. மிஸ் ஆனது ட்ரேட் இது GBPல செல்லு. எல்லாமே கிளியர் எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இங்கே செகண்ட் டைம் நான் சொன்னல, இங்கே முடியலன்னு சொல்லிட்டு செகண்ட் டைம் எடுத்தது இது கண்டினியூஷன். ஸோ அந்த கண்டினியூஷனோட ப்ராஃபிட் நம்மளுக்கு. ஓகே காய்ஸ், நீங்கள் தான் ஃபாலோ பண்ணணும். இனிமேல் நீங்கள் ஃபாலோ பண்ண தான் உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆகும். லைவ் மார்க்கெட் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இதை கூட பாருங்க. அந்த FEG நான் இன்னமும் அப்படியே தான் வச்சிருக்கேன். அங்கே ஸ்டாப் பண்ணிட்டானது 4 hour FEG வித் அது OB இங்கே போயிட்டு இப்படி வரும்னு சொன்னது தான் அது. இது யூரோ. ஸோ GU ட்ரேட்ஸ் இது. இங்கே தான் பாருங்க. ஐயோ எவனோ GU இதோ இருக்கா, கரெக்டாக டேப் ஆனது. நீங்கள் சொன்னது தான் இங்கே இருக்கும். கிளிக் டு அட்டாச்மெண்ட் பார்த்தீங்கன்னா தெரியுதா, ஃபர்ஸ்டே நம்ம சொல்லிட்டு இருந்தது. ஓகே, இப்போதைக்கு இது போதும் நினைக்கிறேன். நம்ம குரூப் மெம்பர்ஸ் எல்லாமே இதான் பார்ப்பாங்க. எல்லாருமே டெய்லி எஜுகேட் ஆகணும். அதான் மெயின். இண்டிபெண்டாக ட்ரேட் பண்ணணும். நம்ம சொல்லக்கூடிய அனலைசஸை நீங்கள் மார்க்கெட் அனலைஸ் பண்ண கற்றுக்கிட்டு இண்டிபெண்டாக ட்ரேட் பண்ணணும். அதான் ரொம்ப மெயினான விஷயம். ஓகே. ஆஸ் எ மென்டாரா நானும் என்னோட செல்ஃபை டெய்லி கன்சிஸ்டண்டாக ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் நான் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்டே சேஃப். தேங்க்யூ கைஸ்.